அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். அகாடமி ஆஃப் மாஸ்டர் மைண்ட் மூலம் நடாத்தப்படும் த சீக்ரெட் டு பர்சனல் growth, அதாவது தனிநபர் வளர்ச்சிக்கான இரகசியம் அப்படின்ற ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு தனிநபரோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது தனிநபர் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையுமே நம்மளை சிறப்பாக மாற்றக்கூடிய ஒரு பயணம் இல்லையா? உண்மைதானே? இப்போ ஒரு தனி மனித மேம்பாடு, தனி மனித வளர்ச்சி அப்படின்னு போக்கல ஒவ்வொரு கட்டத்திலையுமே அவன் ஒவ்வொரு விஷயங்களை லேர்ன் பண்ணி கொண்டு புது புது ஸ்கில்ஸை வளர்த்து கொண்டு ஒவ்வொரு கட்டமாக தான் அவன் மேலோங்கி போகணும். அது ஒரு ஒரு பயணம். உண்மைதானே? அப்ப ஒரு தனிநபர் வளர்ச்சி அப்படின்னு வரும்போது ஒரு நாள்லயோ இல்லைனா அடுத்த ஒரு 2 நாள்லயோ 3 நாள்லயோ இது நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இல்லை. அப்போ தனிநபர் வளர்ச்சி அப்படின்னு நாம பார்க்கும்போது ஒரு தொடர் முயற்சி, ஒரு குறிப்பிட்ட காலங்களாக சில பயிற்சிகள் மூலம், அதே மாதிரி சில முயற்சிகள், திறன்கள் அவர்கள் வளர்த்து கொண்டு இந்த மாதிரியான சில ப்ராசஸ், இந்த மாதிரியான விஷயங்களை கண்டினியூவா அவர்கள் பண்ணிக்கொண்டு போகும்போது தான் அவர்களுடைய growth அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டே போகும். அவர்களுடைய growth மென்மேலும் மேலோங்கி கொண்டு போகும். உண்மைதானே? அப்ப அந்த அடிப்படையில இன்னைக்கு நாம பார்க்கிறோம், தன்னை வளர்த்து கொள்ளணும், தன்னுடைய திறன்களை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு தன்னுடைய வளர்ச்சியை இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு நாம பார்க்கிறோம். நிறைய விஷயங்களை செய்யறாங்க. ஒரு புதுவித கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு கோர்ஸை செய்யறது, அதே மாதிரி ஒரு புது லாங்குவேஜை படிக்கிறது, சில திறன்களை வளர்த்து கொள்றது, கிரியேட்டிவான விஷயங்களை அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டி அந்த விஷயங்களை செய்யறது, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்களை இன்னைக்கு நாம பார்க்கிறோம். நிறைய பேர் செய்யறாங்க. ஏன்னா அவர்கள் இன்னும் சாதனை செய்யணும், சக்சஸை நோக்கி போகணும், அதுக்கு தன்னை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும் இப்படின்னு இந்த விஷயத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்யறாங்க இல்லையா? ஆனா நாம பார்க்கிறோம், இவ்வளோ விஷயங்கள் செஞ்சும் சில நேரங்கள்ல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. நான் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சிக்கிறேனே, ஆனா எனக்கிட்ட சில விஷயங்கள் இன்னும் மெட் பண்ணா நல்லா ஆயிக்குமே, ஆனா அதுக்கு தடையா ஆயிக்குது. எனக்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது, அதை மாத்தி கொள்ளணுமே, இதை எப்படி செய்யறது? இந்த மாதிரியான விஷயங்களால அவங்க தடைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் இதை ஃபீல் இருப்பீங்க. அதாவது நிறைய விஷயங்கள் என்னை மேம்படுத்தி கொள்ளணும், என்னுடைய வளர்ச்சி இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு நாங்க நிறைய விஷயங்களை செய்வோம். இருந்தாலும் நாம அதே ஒரு ஒரு லெவலை தாண்டி போகிறதுக்கு இயலாம இருக்கும். அப்போ ஒரு தனிநபர் வளர்ச்சி அப்படின்னு வரும்போது முக்கியமான விஷயமா என்ன பண்ணணும், நான் என்ன செஞ்சா என்னைய உண்மையில இன்னும் கொஞ்சம் என்னைய மேம்படுத்தி கொள்ள இயலும், என்னுடைய growth அதிகரிக்க இயலும் அப்படின்றது தான் இன்றைக்கு செஷன்ல நாம பார்க்க போறோம். இது நம்மளுடைய பர்சனல் growthக்காக வேண்டி நாம எக்ஸ்ட்ராவா செய்யற எல்லா விஷயங்களையும் தாண்டி பிரைமரியா, முதன்மையா நாம செய்ய வேண்டிய விஷயமா தான் இன்னைக்கு செஷன்ல நாம பார்க்க போற டாபிக்கா இருக்குது. அப்போ இந்த அமர்வை நடாத்துறதுக்காக வேண்டி ரியாலிட்டி ட்ரெய்னர், அதே மாதிரி NLP கிராண்ட் மாஸ்டர், சர்டிஃபிகேட் இன் சைக்கோதெரப்பி, மாஸ்டர் டிப்ளமா இன் கவுன்சிலிங் அண்ட் கோச்சிங், தற்பொழுது ஸ்டூடெண்ட் கவுன்சிலராக ஒர்க் பண்ணக்கூடிய மிஸ்ஸஸ் ருஷ்தா ஹலிம்தீன் அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். வெல்கம் மேம். தேங்க்யூ. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க, சூப்பரா இருப்பீங்க. இப்ப நீங்க இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் ஆனதுக்கான ரீசன் என்னது? இது ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி போக போகுது. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு நோட் புக்கும் ஒரு பென்னும் தேவைப்படுது. ஏன் ஒரு பெண்ணான்னு கேட்டா இல்ல, எத்தனை பென் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். சரியா? யூஸ் பண்றது அவங்களோட இஷ்டம், ரைட்? ஓகே. இப்ப பென்னும் நோட் புக்கும் இல்லாதவங்க குயிக்கா போயிட்டு எடுத்துட்டு வந்துடுங்க. எடுத்துட்டு வந்து டன்னு டைப் பண்ணுங்க. ரைட்? குயிக்கா. நோட் புக்கும் பென்னும் இல்லாதவங்க குயிக்கா போய் எடுத்துட்டு வந்து டன்னு டைப் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் பொதுவாக எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, பர்சனலாக அவங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி, பர்சனல் க்ரோத் அப்படின்னு வரக்கிட்ட அவங்களோட ஹெல்த்தும் அதில் இன்க்ளூட் ஆகும் இல்லையா? ஸோ அவங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி, உங்களோட ஃபினான்ஷியல் சம்மந்தமான விஷயங்கள், அதே மாதிரி உங்களோட ப்ரொடக்டிவிட்டி, உங்களோட ரிலேஷன்ஷிப், அது மாதிரி எல்லா எஸ்பெக்ட்லையும் எதெல்லாம் அவங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டிருக்குதோ அது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைனிங் செஷனாக தான் இருக்குது. அதே மாதிரி அது இம்ப்ரூவ் பண்ணணும் தான், ரைட்டு? அதுக்கு என்னென்ன டெக்னிக், அதெல்லாம் இதில் நாங்கள் பேச போகிறோம்.
சேம் டைம் உங்களோட டைம் எப்படி உங்களோட ஒரு கூட்டாளி ஒரு தோஸ்தா எடுத்துக்கொள்றது அதே நாங்க இந்த ட்ரைனிங்ல பார்க்க போறோம் இன்ஷால்லா. ரைட்? ரெடியா? இப்ப நோட் புக்கும் பென்னும் ரெடி ஆயிக்குது. அதுல உங்களோட கோல் என்னது அப்படின்னத ஒரு டைட்டில் மாதிரி போடுங்க. பெருசா, நல்லா பெருசா ஒரு டைட்டில் மாதிரி, ஒரு ஹெட்டிங் மாதிரி பெருசா போடுங்க. ஃபுல் அப்படி போடுங்க. போட்டுட்டு அது என்ன கோல் அப்படின்றத செக் பாக்ஸ்லயும் போடுங்க. ரைட்? மெடிசின். ரைட். சூப்பர். கவுன்சிலிங். சூப்பர். நல்லா பெருசா ஒரு ஹெட்டிங் மாதிரி போடுங்க. ரைட்? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். குட். டெஸ்டிங் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். டாக்டர். சூப்பர். இது மாதிரி உங்களோட கோல் இருக்குது இல்லையா? இந்த கோல்ல நீங்க யாரு சரி கன்சிடர் பண்ணிப்பீங்க தானே? இப்ப இவங்கள மாதிரி ஆகணும், அவங்கள மாதிரி ஆகணும். இவங்க எப்படி இப்ப ஒரு எக்ஸாம்பிளா இப்ப ஒரு டாக்டர் ஆனாங்க அப்படின்னா இவங்களை பார்த்துதான் எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசையே வந்துச்சுப்பா. இவங்களை போல நான் சேவை செய்யணும். இவங்க எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல இவங்க எப்படி ஒரு ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்றாங்களோ, எப்படி வேற லெவல்ல இந்த கோடிங் எல்லாம் பண்றாங்களோ அதே மாதிரி நானும் பண்ணணும். அந்த மாதிரி யாராச்சும் வச்சுப்பீங்க இல்லையா? இவங்கள மாதிரி ஆகணும், இந்த மாதிரி பர்சனா தான் நான் உருவாகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? அது யாரு, என்ன பர்சனா நீங்க ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னத அதுக்கு கீழே ஒரு சப் ஹெடிங் மாதிரி போடுங்க. ஒத்தரா இருந்தாங்க அப்படின்னா ஒத்தரு, அதுக்கு கூடண்டா ஒரு 3 பேர் யாரு அப்படின்ட்டு பேர் எழுதி கொள்ளுங்க கீழே. ரைட்? டேட்டிங் ஆன் கம்பெனி. சூப்பர். வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிசினஸ். ஒரு ட்ரைனர் ஆகணும். சூப்பர். அதே மாதிரி நீங்க யாரா ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களையும் எழுதி கொள்ளுங்க. எழுதினவங்க டன் டைப் பண்ணுங்க. ரைட்? டன். அப்துல்லா முடிச்சுட்டாங்க. லிஸ்ட் ரொம்ப பெருசாகிது போலக்குதே. இவ்வளவு நேரம் இருக்குதா? ஜைனா. டன். இப்ப நீங்க எழுதுறீங்க இல்லையா, ஒரு பர்சன் இவங்கள மாதிரி ஆகணும், இந்த பர்சனா தான் நான் வரணும் அப்படின்னு எழுதுனீங்க இல்லையா? இப்ப அவங்க அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்காக வேண்டி, அவங்க அந்த நிலையில இருக்கிறதுக்காக வேண்டி, அவங்க போன பாதைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அதுல போறதுக்காக நீங்களும் ரெடியா இருக்கிறீங்களா? அவங்க போன பாதையில போனா தானே அவங்கள மாதிரி ஆவேலும். அவங்க அச்சீவ் பண்ண கோலை அப்பதானே நம்மளாலே அச்சீவ் பண்ணலும். அவங்க போன பாதையில நீங்க போறதுக்கு ரெடி ஆயிக்கிறீங்களா? எஸ். எஸ்னா என்னது? அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் நாங்களும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்கள வளர்த்து கொண்டாங்களோ, எதுலெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ அதுல நாங்களும் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ரெடியா எல்லாரும்? ரெடியா? எப்படி அது ஹார்ட் ஒர்க் பண்றது, சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்றது, அதான் எனக்கு ட்ரைனிங். ரைட்? எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு மிஸ் ஆகுது. ரைட்டா? ஓகே, ரெடி. இப்ப நீங்க இன்னைக்கு மார்னிங்ல இருந்து இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும் வரைக்கும் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணீங்களோ அதை அப்படியே எழுத போறீங்க. ஒரு 20 ஆக்டிவிட்டிஸ் நீங்க மினிமம் எழுதணும். 20 ஆக்டிவிட்டிஸ் எழுதணும். அதுக்கு கூட எவ்வளவு வேணாலும் எழுதுங்க. யாரு கூட எழுதுறாங்கன்னு பார்ப்போம். சரியா? யார் கூடுதலா இன்னைக்கு வேலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். யாரெல்லாம் சும்மா இருந்தாங்க, யாரெல்லாம் வேலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னது தெரிய வந்துடும். ரைட்? இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நீங்க எழும்பினது எல்லாம் ஆஃப் பண்ணது, போனை ஆனது, பாத்ரூம் போனது, மூஞ்சி கழுவினது எல்லாம் எல்லாம் எழுதுங்க. இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் எல்லாம் எழுதணும். ரைட்? மினிமம் 20க்கு கூட எவ்வளவு வேணாலும் எழுதலாம். ரைட்? ஸ்டார்டா? 7 minutes டைம். குயிக்கா எழுதுங்க. குயிக்கா 7 minutes டைம் எழுதிட்டு டன் டைப் பண்ணுங்க. ரைட்? நீங்க எழும்பினது எல்லாம் ஆஃப் பண்ணது, மொபைலை செக் பண்ணது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது, கிளாஸ்க்கு போனது, வந்தது, டீ குடிச்சது, தம்பியை நோண்டினது, பக்கத்தோட்ட எட்டி பார்த்தது எல்லாமே, நம்ம ஹஸ்பண்டோட சண்டை பிடிச்சது, ஒய்ஃபை சூடாக்கினது எல்லாமே எழுதுங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும். என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணீங்களோ எல்லாம் எழுதுங்க.
மினிமம் 20 இருக்கணும். 20க்கு கூட எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், ரைட்? எழுதிட்டு எத்தனை வந்துச்சு கவுண்ட், எவ்வளவு எழுதுனீங்க அந்த கவுண்டையும் போடுங்க. மினிமம் 20னா என்னது? நீங்க 20க்கு கூட அந்த கவுண்ட சொல்லணும், ரைட்? 20க்கு கூட இருக்கணும். அப்பதான் அர்த்தம் வேலை பாத்திக்கிறீங்கன்னு. அந்த பேர் யோசிக்கிறாங்க, என்ன எழுதுறது இப்போ? நீங்க பண்ணதான் எழுதணும், சரியா? வீட்டுல மத்தவங்க பண்ணதெல்லாம் எழுதிடக்கூடாது. நீங்க என்னென்னலாம் பண்ணீங்களோ அதைத்தான் எழுதணும் அந்த லிஸ்ட்ல. முடிச்சவங்க எத்தனை கவுண்ட் போடுங்க, எத்தனை வேலை பாத்திக்கிறீங்கன்னு. இப்ப தெரிய வரும். 22, 25. அப்துல்ல கொஞ்சம் கூடுதலா வேலை பாத்திக்கிறாரு. வேற சூப்பர். 34. வேற 34 கூட இருக்கிறீங்களா யாராவது? 33. பாதுஷா. 27. ஐயா 27 பண்ணிக்கிறாங்க. சரி, அப்படியே இப்ப ஸ்டாப் பண்ணிடுங்க. ஆமா, இன்னும் எழுதுறதுக்கு இருந்துச்சுன்னா கிளாஸ் முடிஞ்சு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, ரைட்? இப்ப இது அப்படியே வச்சுக்கோங்க. ஜைனா 26 எழுதிக்கிறாங்க. சூப்பர். அப்ப வேலை பாத்திக்கிறீங்க, ரைட்டு? இந்த ஆக்டிவிட்டிக்கு பேரு த ஹேபிட் ஸ்கோர் கார்டு. ஸ்கோர் கார்டுனா இப்ப நீங்க எழுதின ஆக்டிவிட்டிக்கு எல்லாம் ஒரு ஸ்கோர் போட போறீங்க. நீங்க இன்னைக்கு என்ன வேலையெல்லாம் பாத்தீங்களோ அதுக்கெல்லாம் ஒரு ஸ்கோர் போட போறீங்க. தனு 28 வேலை பாத்திக்கிறாங்க. சூப்பர். வேலை பாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்ப, ரைட்டு? இப்ப நீங்க பார்த்த வேலை எல்லாத்துக்கும் நீங்களே ஒரு ஸ்கோர் போட போறீங்க, ரைட்டா? ரெடி? இப்ப அந்த லிஸ்ட் அப்படியே பார்க்கும் போது நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன், நான் இந்த விஷயம் எல்லாம் பண்ணேன், சோ நான் உட்படவே மாட்டேன், நான் இந்த வேலையெல்லாம் பண்ணதுனால லைஃப்ல உருப்படவே போறது இல்ல அப்படின்ட்டு எந்தெந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு தோணுதோ, நான் சொல்லல, உங்களுக்கு எந்தெந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பார்க்கும் போது நான் லைஃப்ல உருப்படவே போறது இல்ல அப்படின்னு தோணுதோ அதுக்கு பக்கத்துல மைனஸ்னு போடுங்க, ஓகேவா? எந்தெந்த வேலையெல்லாம் பண்ணதை பார்த்தா உங்களுக்கு நான் லைஃப்ல உருப்பட போறது இல்ல, இது என்னைய இந்த கோலை நோக்கி கூட்டு போக மாட்டுச்சு அப்படின்னு தோணுதோ அதுக்கு பக்கத்துல எல்லாம் மைனஸ்னு போடுங்க. அதே மாதிரி இந்த லிஸ்ட் எல்லாம் நான் பார்த்தேன், சூப்பர் ஆயிக்குது, நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிறேன், நான் ஒரு சமத்தி குட்டி, நான் ஒரு நல்ல பிள்ளை அப்படின்ட்டு எந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு ஃபீல் ஆகுதோ, நான் ஒரு சமத்தி குட்டின்னு ஃபீல் ஆகுதோ அதுக்கெல்லாம் பக்கத்துல பிளஸ்ன்னு போடுங்க. இதையும் தாண்டி சில விஷயம் இருக்கு. நீங்க மார்னிங் எழும்புறதுன்றது அது பிளஸும் இல்ல மைனஸும் இல்ல. இப்ப நீங்க நினைச்சாலும் இல்லைனாலும் அது எத்தனை மணி ஆனாலும் சரி நீங்க எழும்பித்தான் ஆகணும். நீங்க எழும்புறது அப்படின்றது ஒரு நியூட்ரலான செயல். அப்ப அதுக்கு நீங்க ஈக்குவல் அப்படின்னு போடணும், சமன் போடணும், ரைட்டா? அப்ப நீங்க வாஷ்ரூம் போறது, இப்ப நீங்க மூஞ்சி கழுவணும் அப்படின்னாலே வாஷ்ரூம் போய்தான் ஆகணும் இல்ல? வாஷ்ரூம் போகாம மூஞ்சி கழுவ முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப நீங்க வாஷ்ரூம் போகணும், போனா தான் மூஞ்சி கழுவணும். சோ நீங்க வாஷ்ரூம் போறதுன்றது ஒரு நியூட்ரலான செயல். இப்ப மூஞ்செல்லாம் கழுவிட்டீங்க, துண்டு எடுத்து தொடச்சிட்டீங்க, இப்ப அந்த துண்டை கையிலேயே வச்சுட்டா சுத்திக்க முடியும்? முடியாது இல்லையா? அந்த துண்டு எடுத்து காய போடணும். சோ அந்த துண்டை காய போடுறதுன்றது ஒரு நியூட்ரலான செயல். அதே மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது ஒரு நியூட்ரலான செயல். நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம ஒரு 4 நாளைக்கு இருந்தீங்க அப்படின்னா வீட்டுல மத்த ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. சோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது அப்படின்றது ஒரு நியூட்ரலான செயல். இது மாதிரி உங்களோட ஆக்டிவிட்டிக்கு இப்ப நீங்க இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணீங்களோ அதுல எதெல்லாம் நான் சாத்துக்குட்டியா பண்ணேன், எதெல்லாம் நான் உருப்படாம பண்ணேன், நான் சொல்லல, நீங்க போடுங்க, கொஞ்சம் நியாயமா பார்த்து போடுங்க, ரைட்டா? எதெல்லாம் நான் உருப்படாம பண்ணேன், இதெல்லாம் பண்ண நான் லைஃப்ல இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் லைஃப்ல உருப்பட போறது இல்ல அப்படின்னு உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி எல்லாம் தோணுதோ அதுக்கு மைனஸ்னு போடுங்க. எதெல்லாம் நியூட்ரல் ஆயிக்குதோ அது எல்லாத்துக்கும் ஈக்குவல்னு போடுங்க. போட்டுட்டு செக் பாக்ஸ்ல டன்னு டைப் பண்ணுங்க, ரைட்? இப்பதான் ஜாயின் ஆனவங்களும் இருக்கிறாங்க. என்ன போகுதுன்னா ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்தோம் நாங்க, இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் வந்து போட சொன்னோம். மினிமம் 20 இருக்கணும் அந்த லிஸ்ட்ல.
மார்னிங்ல இது என்னென்னலாம் பண்ணீங்களோ அதெல்லாம் இருக்கணும். எழும்பினது, ஃபோன் நோண்டினது, மூஞ்சி கழுவினது, படிச்சது, தின்றது, குடிச்சது எல்லாம். அதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இப்ப எதெல்லாம் சமத்து குட்டியா நீங்க பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் பிளஸ். எதெல்லாம் நீங்க லைஃப்ல உருப்பட மாட்டேன்ற மாதிரி ஒரு ஃபீல் தர மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணீங்களோ, உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி எல்லாம் அப்படி தோணுதோ அதுக்கு பக்கத்துல மைனஸ். மற்றபடி நீங்க எந்திரிக்கிறது பாருங்க, மார்னிங்க்கு எப்படியும் நீங்க எழுப்பித்தான் ஆகணும். அப்ப அது ஒரு ஈக்குவல், ஒரு நியூட்ரலான செயல். அது பிளஸ்லயும் வராது, மைனஸ்லயும் வராது. அதே மாதிரி நீங்க வாஷ்ரூம் போறது, நீங்க மூஞ்சி கழுவுனாலே வாஷ்ரூம் போய் தான் ஆகணும். ஸோ வாஷ்ரூம் போறதுன்றது ஒரு நியூட்ரலான செயல். அந்த மாதிரி ஸ்கோர் போட சொல்லிக்கிறோம், ரைட்டா? இப்ப வந்தவங்க குயிக்கா அதை பண்ணுங்க. ஆல்ரெடி ஸ்கோர் போட்டவங்க டன்னு போடுங்க. டன். அப்துல்லா முடிச்சிட்டாங்க. கன்ஃபியூஷன் ஆகிக்குதா? எதுக்கு மைனஸ் போடுறது, எதுக்கு பிளஸ் போடுறது, இதுக்கு பிளஸ் போடலாமா வேணாமா, இதுக்கு மைனஸ் எல்லாம் போட்டா என்ன நினைப்பாங்களோ? கன்ஃபியூஷன் ஆகிக்குதா? கொஞ்சம் நியாயமா பார்த்து போடுங்க. நான்லாம் பார்க்க போறது இல்ல, ரைட்டா? நீங்க தான் பார்க்க போறீங்க. நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க எவ்வளவு விஷயம் எப்படி பண்ணீங்க, அதை நீங்க தான் பார்க்க போறீங்க. அதால கொஞ்சம் நியாயமா பார்த்து போடுங்க. ரைட் தனு? ரைட். மர்ஹமா முடிச்சாச்சு. ரைட், முடிச்சிட்டீங்க. இப்ப அதுல மைனஸ் எத்தனை இருக்குது, பிளஸ் எத்தனை இருக்குது, அதே மாதிரி எவ்வளவு எல்லாம் நியூட்ரல் ஆயிக்குது அப்படின்ட்டு அதை கவுண்ட் பண்ணி போடுங்க. மைனஸ் எத்தனை, பிளஸ் எத்தனை, நியூட்ரலா எத்தனை எத்தனை இருக்குது, கவுண்ட் பண்ணி போடுங்க. கவுண்ட் பண்ணி போட்டதோட இதுல இருக்கிற மாதிரி இப்ப மைனஸ் கூட இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் கூட இருக்குது, பிளஸ் குறைவாய்க்குது, இந்த மாதிரி. ரைட்? இப்ப பிளஸ் கூட இருந்துச்சுன்னா பிளஸ் கூட இருக்குது, மைனஸ் குறைவாய்க்குது. ரெண்டும் ஈக்குவல் ஆயிக்குதுன்னா இந்த மாதிரி நீங்களே அந்த ஈக்குவேஷனை போட்டுக்கொள்ளுங்க. முடிச்சவங்க சாட் பாக்ஸ்ல டன்னு டைப் பண்ணுங்க. இப்பதான் தெரிய வரும் வண்டவாளம் எல்லாம். ரைட். அப்துல்லா முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்ப உங்களுக்கே தெரியுது இல்லையா, இந்த பிளஸ் கூட வந்திக்குதா இல்ல மைனஸ் கூட வந்திக்குதா? நான் சமத்து குட்டியா தான் பல நேரத்தை கடத்திக்கிறேன், சமத்து குட்டியா தான் நிறைய வேலை பண்ணிக்கிறேனா, இல்ல நான் லைஃப்ல உருப்படாம தான் நிறைய வேலை பண்ணிக்கிறேனா அப்படின்றது உங்களுக்கு விளங்கும் இல்லையா? இப்ப உங்கள்கிட்ட ஸ்கோர் கார்டு அதை பார்க்கும் போதே, இந்த ஈக்குவேஷனை பார்க்கும் போதே உங்களுக்கு விளங்கும் இல்லையா? இப்ப இது உங்களுக்காக வேண்டி ஒரு அசஸ்மெண்ட்டுக்காக தான் தந்தது. உண்மையாவே என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றது. இப்ப பாருங்க, இப்ப மைனஸ் தான் கூட இருக்குது, லைஃப்ல உருப்படாம பண்ற வேலை தான் நான் இன்னைக்கு கூட பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வைங்க. அதே தான் நான் இன்றைக்கு பண்ணேன், நேத்தும் இதே தான் பண்ணேன், முந்தா நேத்தும் இதே தான் பண்ணேன், நாளைக்கும் இதே தான் பண்ணேன், அடுத்த வருஷம் பூராவும் இதே தான் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா நீங்க எழுதின அந்த கோல்க்கும் இப்படியே இந்த விஷயத்த நீங்க பண்ணிட்டே போனீங்கன்னா ரெண்டுக்கும் சம்மந்தம் நிக்குதா? நீங்க இதே விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த எல்லா ஆக்டிவிட்டியும் சேர்ந்து அந்த கோலை நோக்கி அவங்களை கூட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல இல்லையா? கூட்டு போகாது. சோ அதை எப்படி சேஞ்ச் பண்றது, அந்த ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் எப்படி எங்களோட கோலை நோக்கி கூட்டு போக வைக்கிறது, அதைத்தான் நான் பார்க்க போறேன் இன்னைக்கு. அதே மாதிரி பிளஸ் கூட எடுத்தவங்களும் இருப்பாங்க, சமத்துக்குட்டியா நான் நல்ல பிள்ளையா தான் ஆயிக்கிறேன், சமத்துக்குட்டியா ஆயிக்கிறேன் அப்படின்னு வேலை பார்த்தவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி ஈக்குவலா எடுத்தவங்களும் இருப்பாங்க. இது உங்களுக்கான ஒரு அசஸ்மெண்ட் தான். இப்ப உங்களுக்கே விளங்கும் எப்படி இருக்கிறோம் நாம அப்படின்ட்டு. ரைட்? இப்ப என்னன்னா, நான் இன்னிலிருந்து என்ன வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரியா? கொஞ்சம் வெயிட் கூட வாய்க்குது. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், இன்றிலிருந்து நான் வெயிட்டை குறைக்க போறேன். நான் என்ன பண்றேன், இன்றிலிருந்து ஒரு 3 மாசத்துக்கு டான்னு 1 ஹவருக்கு 8 மணியானா ஒர்க் அவுட் தான், 8 மணிலிருந்து 9 மணி ஆகும் காட்டும் கரெக்டா ஒர்க் அவுட் தான். வேற எந்த வேலையும் இல்லை, வேற எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை, எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் சரி நான் டான்னு அந்த டைமுக்கு 8 மணியான ரைட் அந்த டைமுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்னு முடிவெடுத்தாச்சு. அதே மாதிரி பண்ணிட்டும் வைக்கிறேன். சரியா? இப்ப என்னோட ஃப்ரெண்டு பாக்குறா, இது சரிப்பட்டு வர வேலை இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அவ கூட என்னையும் பார்த்தேன்டா நான் ரொம்ப குண்டா தெரிவேன்.
அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான், என்னைய மாதிரியே நானும் 8 மணிக்கு தான் ஒர்க் அவுட் பண்றேன், அதே மாதிரி அவன் பண்றான். 8 மணிக்கு அவன் டான்னு 1 ஹவருக்கு எந்த எக்ஸ்கியூஸும் இல்ல, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்ல, சரியா 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒர்க் அவுட் தான். 3 மாசம் தொடர்ந்து ஃபாலோ பண்றோம். இப்ப நான் என்னன்னா, நான் ஒர்க் அவுட் ஃபுல்லா நல்லா பண்றேன், அதே மாதிரி வளமையா தின்ற மாதிரி அதையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல எந்த எக்ஸ்கியூஸும் இல்ல, சாப்பாடு அது முக்கியம் இல்லையா, அதையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறேன். என் ஃப்ரெண்ட் என்ன பண்றானா, அவ இருக்கிற ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றான். எதெல்லாம் ஸ்நாக்ஸ்ன்ற பேர்ல எடுத்துக்கொள்றாவோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றா. கொஞ்சம் சாப்பாட்டுலயும் கொஞ்சம் நல்ல கீரை பழம் அது மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியா மாத்துறா. சேம் டைம் எக்ஸசைஸையும் பண்ணிட்டு இருக்கிறா. ஒரு 3 மாசம் தொடர்ந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறா. சரியா? இப்ப 3 மாசம் கழிச்சு யாரோட வெயிட் கூடுதலா குறைஞ்சிக்கும். 2 பேரோட வெயிட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சிக்கும், ரைட்டு. பட் கூடுதலா யாரோட வெயிட் குறைஞ்சிக்கும்? உங்கப்பா சத்தமே இல்ல, தூங்கிட்டீங்களா? ஃப்ரெண்ட வெயிட் தான் குறைஞ்சிக்கும் இல்லையா? என்ன ரீசன்? ஏன் அது ஃப்ரெண்ட வெயிட் கூடுதலா குறைஞ்சிக்கும்? ஸ்நாக்கை அவாய்ட் பண்ணது, எக்ஸ்ட்ராவா ஃபுட் கேர் பண்ணது, ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு வேலை பார்த்தது இல்லையா, ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் வந்து போட்டது. நான் ஒரு விஷயத்துல சேஞ்ச் பண்ணேன், அவ 2 விஷயத்துல சேஞ்ச் பண்ணிட்டான். அப்ப ஒரு விஷயத்துல மட்டும் நான் எஃபர்ட் எடுக்கிறதுனால ரிசல்ட் அந்த அளவுக்கு தான் வருது. ஒரு விஷயம் கூட்டினதுனாலே ரிசல்ட் அதை விட கொஞ்சம் கூட வருது. அது கிளியர் தானே? கிளியரா? இது எப்படி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் என்னன்னா, 1908 ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்குது பிரிட்டிஷ்ல, ரைட்டா? அந்த டைம் தான் பிரிட்டிஷ்ல அந்த சைக்கிளிங் டீம் ஒரு மெடல் எடுத்தாங்க. அதுக்கு போறவோ ஒரு 110 வருஷமாவே அவங்க எந்த ஒரு டோர்னமெண்ட்லயுமே எந்த மெடலுமே வாங்கல. அதே மாதிரி பிரிட்டிஷ்ல இருக்குது ஒரு டோர் டி பிரான்ஸ் அப்படின்ற ஒரு சைக்கிளிங் ரேஸ் இருக்குது, அதுதான் ஃபேமஸான ஒரு சைக்கிளிங் ரேஸ். அந்த டைட்டில் வின் பண்ணனாவே ஒரு ஒரு கெத்தா இருக்கு, அதுதான் பெரிய ரேஸ். அப்ப அதுல கூட பார்ட்டிசிபேட் பண்ணவும் விடல. ஏன்னா அவ்வளோ வீக்கா பேத்துட்டீங்க இவங்க. பிரிட்டிஷ்ல இருக்கிற ஒரு சைக்கிளிங் கம்பெனி இவங்களுக்கு பைக் கொடுக்கறதுக்கே மறுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களோட மார்க்கெட் போயிடும்னு பயந்துட்டாங்க, அந்த அளவு வேர்ஸ் ஆயிக்குது. ஸோ 110 வருஷமாவே இப்படியே தான் ஆயிக்குது. இவங்களும் ட்ரெயின் ஆகுறாங்க, அது பண்றாங்க இது பண்றாங்க, அப்படியே தான் ஆயிக்குது. இப்ப 2008 ஒரு கோச் வராங்க, அந்த அகாடமிக்குன்னு சொல்லி ஒருத்தரை நியமிக்கிறாரு, நீங்க தான் பொறுப்புன்னு. இப்ப அவரு பாக்குறாரு இது போறது சரிப்பட்டு வர வேலை இல்ல. அப்ப அவரோட நம்பிக்கை உண்டிக்குது என்னன்னா, ஒரே விஷயத்துல நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அதுல பிராக்டிஸ் பண்றதை விட குட்டி குட்டி சேஞ்ச், ஒவ்வொரு விஷயத்துலயுமே குட்டி குட்டி சேஞ்ச் பண்ணி அந்த குட்டி குட்டி சேஞ்ச் எல்லாத்தையுமே ஒன்றுக்கு நாங்க கலெக்ட் பண்ணி எடுத்தா அது ஒரு பெரிய சேஞ்சா வரும் அப்படின்றது அவரோட நம்பிக்கை. இப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த சைக்கிளோட பைக்கு ஒரு நல்ல குஷன் போடுறாரு. அந்த பிளேயர்ஸ்க்கு எந்த குஷன் போட்டா நல்லா கம்ஃபர்டபுளா ஆயிக்குமோ, எவ்வளவு தூரம் ஓடினாலும் எந்த ஒரு எஃபெக்டுமே இல்லாம நல்லா கம்ஃபர்டபுளா ஆயிக்குமோ அப்படிப்பட்ட ஒரு குஷனை அந்த பைக்குக்கு செட் பண்றாரு. சேம் டைம் அந்த டயர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆல்கஹால் போட்டு நல்ல கிரிப்பை உண்டாக்குறாரு. எல்லா பிளேயர்ஸ்க்கும் அவங்களோட கையில ஒரு மானிட்டர் செட் பண்றாரு. ஒவ்வொரு பிளேயர்ஸும் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத மானிட்டர் பண்றதுக்காக வேண்டி. இதோட அவர் விடல. இப்ப என்ன பண்றாருண்டா, அவங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கணும், ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்லீப் கிடைக்கணும்ன்றதுக்காக வேண்டி அந்த குவாலிட்டி ஸ்லீப்பை கொடுக்கறதுக்காக ஒரு நல்ல மெட்ரஸ் எது சூப்பரா ஆயிக்குமோ அது, அதே மாதிரி நல்ல பிலோ, கம்ஃபர்டபுளான பிலோ அதை அவங்களுக்கு செட் பண்றாரு. அதே மாதிரி ஒரு டாக்டரை ஹையர் பண்ணி இந்த கை கழுவுற பழக்கத்தை மேம்படுத்துறாரு. ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஏற்படக்கூடாது. இன்ஃபெக்ஷன் ஒன்று வந்தாலும் கூட இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல அது எஃபெக்ட் பண்ணுன்னு இவர் யோசிக்கிறாரு. ஸோ கை கழுவுற பழக்கத்தை கூட இவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றாரு. அதே மாதிரி இப்ப பிளேயர்ஸ் எல்லாம் சைக்கிளிங் பண்ணிட்டு வந்ததுக்கு போறோம், இப்ப மசில் கிராம்ப் எல்லாம் ஆகும் இல்லையா, அப்ப அதுக்கு எந்த மசில் ஜெல் போட்டா சூப்பரா கொஞ்சம் குயிக்கா ரெக்கவரி ஆகுமோ
அதுக்காக வேண்டி எத்தனையோ மசில் ஜெல்ஸ் எல்லாம் போட்டு 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 ட்ரை பண்றாரு. எது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்து அதை சூஸ் பண்ணி எடுக்கிறாரு. இது மாதிரி இப்ப நான் சொன்னது கொஞ்சம் தான். இது மாதிரி நிறைய ஏரியாஸ்ல இவர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாரு. அப்படியே ஒரு 5 வருஷம் கழியுது. அப்ப பெய்ஜிங்ல இவங்க இப்படி சேஞ்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 வருஷத்துல பெய்ஜிங்ல ஒலிம்பிக் டோர்னமெண்ட் நடக்குது. இவங்களும் போறாங்க, பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 110 வருஷமா ரேஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணாம எந்த மெடலும் அடிக்காம அந்த அகாடமி இந்த ஒலிம்பிக் டோர்னமெண்ட்ல 60% கோல்டு மெடலே இவங்க தான் எடுக்கிறாங்க. சும்மா இல்ல, 60%. இப்ப 4 வருஷம் கழிச்சு லண்டன்ல ஒலிம்பிக் டோர்னமெண்ட் வருது. இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 9 ஒலிம்பிக் ரெக்கார்ட் வைக்கிறாங்க இவங்க. அதே மாதிரி அதே வருஷம் 7 வேர்ல்ட் ரெக்கார்டும் அடிக்கிறாங்க. இந்த டீம் தான். எந்த டீமுக்கு பைக்கையே கொடுக்கறதுக்கு தயங்கினாங்களோ, அவங்களோட மார்க்கெட் போயிடும்னு பயந்தாங்களோ, அந்த டீமுக்கு 5 வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடைக்குது. கொஞ்சம் காலத்துல இவ்வளோ பெரிய மாற்றம் ஏன்? அந்த ஒவ்வொரு விஷயத்திலயுமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணதுனால. அது கிளியரா? ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணதுனால எவ்வளவு பெரிய மாற்றம் வருதுன்றது கிளியர் ஆயிட்டா? அப்ப இந்த கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா ஒரு பெரிய சேஞ்ச் வரும் அப்படின்றதும் தெரியுது. பட் ஏன் அதுல நாம பண்றதுக்கு ரெடியா இல்ல? அடிக்கடி குட்டி குட்டி சீட்டிங் பண்ணிக்கிறது, அந்த குட்டி குட்டி வேலையை கூட பண்ணாம இருக்கிறது ஏன் அது? ஏன்னா இப்ப இன்னைக்கு நாங்க ஒரு விஷயத்த பண்ணோம்னா அது குயிக்கா அந்த ரிசல்ட் தெரியுது இல்லையா? பாருங்க, நான் இப்ப இன்னைக்கு ஹிந்தி நல்லா பேசணும், ஹிந்தி ஃப்ளூவெண்டா பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு வைங்க. சரியா? இப்ப நான் இன்னைல இருந்து கொஞ்சம் ஹிந்தி படிக்கிறேன். இப்ப நாளைக்கே நான் இந்தியாவுக்கு போயிட்டேன்னா எனக்கு ஹிந்தில பேசணுமா? முடியாது இல்லையா? அப்ப ஒரு நாள்ல நான் ஹிந்தி படிக்கிறதுனால நான் ஹிந்தில ஃப்ளூவெண்ட் ஆகிட மாட்டேன். அதே மாதிரி ஒரே நாள்ல இப்ப இன்றைக்கு நான் ஒரு 10 ரூபா சேமிச்சேன் அப்படின்னதுனால நான் இன்னைக்கு ஒரு பணக்காரனாக மாட்டேன். அப்ப அந்த குயிக் சேஞ்ச் குயிக்கா எங்களுக்கு தெரியாது இல்லையா? அதை தெரியாம வைக்கிறதுனால தான் அதை தொடர்ந்து பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லாம வைக்குது. சோ நாங்க அப்படியே பழைய ரொட்டீனுக்கு வந்துடுறோம். ஒரு 2-3 நாள் பண்றோம், என்னடா இன்னுமே ஒரு சேஞ்ச் இல்லையே, டயட்டை சரியா ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஒரு மாசம் பாக்குறோம், என்னடா ஸ்கேல் அதே மாதிரி தானே இருக்குது, போன மாசம் இதே தானே இருந்தது, நான் எல்லா சேஞ்சுமே பண்ணேன், டயட்டையும் கண்ட்ரோல் பண்ணேன், எக்ஸசைஸும் கரெக்டா பண்றேன், கஷ்டப்பட்டு ஸ்நாக்ஸையும் அவாய்ட் பண்றேன், எனக்கு இந்த ஃபுட் பிடிக்கும் அப்படின்னாலும் கூட அதையும் நான் எடுத்துக்கிறது இல்ல, அப்படி இருந்தும் கூட ஸ்கேல்ல கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லைன்னு பாக்குறோம் இல்லையா? ஏன்னா வராது. அது கொஞ்ச நாள் சேஞ்ச்ல அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பெருசா தெரியாம இருக்கிறதுனால தான் எங்களுக்கு அதை தொடர்ந்து பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லாம இருக்குது. அதனால என்ன பண்றோம், இதை பண்ணாலும் வேஸ்ட் தானே, இதை பண்ணாலும் வெயிட் இதே தான் இருக்குது, நான் திண்டாலும் வெயிட் இதே தான் நிக்குது, எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு திரும்ப பழைய ரொட்டீனுக்கே போறது? ஆனா நமக்கு தெரியுது இல்ல, அந்த கொஞ்சம் 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 இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளவு பெரிய மாற்றத்தை தருது அப்படின்றது. பாருங்க, இப்ப இன்னைக்கு ஒரு சீடை போடுறேன்னா சரியா, அது நாளைக்கு கொஞ்சம் துளிர் விடுது, அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு செடியா மாறுது, அதுக்கு பிறகுதான் அது மரமா வருது, அதுக்கு பிறகுதான் அதுல பூக்குது, அதுக்கு பிறகுதான் காய்க்குது. அப்ப அது அந்த சீட்ல இருந்து செடியா மாறுறதுக்கும் செடியில இருந்து மரமா மாறுறதுக்கும் எவ்வளோ பெரிய டைம் எடுக்கும். என்னோட கோல் என்னது, அல்டிமேட் கோல் என்னது, அந்த மரத்துல இருந்து அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடணும்ன்றது. ரைட்டா? இப்ப நாங்க சீட் போடுறோம், ஒரு 1 வீக் பாக்குறோம், என்ன இன்னமுமே பழம் காய்க்கலையே. அப்ப ஒரு மாசம் பாக்குறோம், பழம் இன்னுமே வரலையே, போட்ட சீட் வேஸ்டா போச்சே, இந்த மரத்தை அப்படியே வெட்டுறோம் அப்படி முடிவு எடுக்கிறோமா? இல்ல இல்லையா? சோ நாங்க டெய்லி தண்ணி ஊத்துறோம் அந்த மரத்துக்கு, டெய்லி அந்த புகை அது இதெல்லாமே போடுறோம், பட் எதுவுமே சேஞ்ச் ஆகலே அப்படின்னு பாக்குறோம். பட் சேஞ்ச் ஆகாம இல்ல, அது வளர்ந்து டீக்குது.
அந்த மரம் வளர்ந்துட்டு இருக்குது, நீங்க தண்ணியும் ஊத்துறீங்க, பழம் காய்க்கல் அப்படின்றதுக்காக வேண்டி நீங்க பண்ற வேலையில எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல அப்படின்றது அர்த்தம் இல்ல. அது வளர்ந்துட்டு இருக்குது. மரத்தை பார்த்தா அது டெய்லி வளருது அப்படின்றது தெரியுது. பட் எங்கிட்ட ஹேபிட்டை பார்த்தா அது டெய்லி வளர்ந்துட்டு போகுது, அது டெய்லி ஸ்டோர் ஆகிட்டே போகுது, ஒரு மாத்த மண்டலுக்கு நடந்துட்டே இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரியுது இல்ல. அதனால தான் எங்களால ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்றதுக்காக வேண்டி ஒரு மோட்டிவேஷன் வருது இல்ல. அது கிளியரா? ஏன் நம்மளால ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ண முடியல அப்படின்றது கிளியரா? கிளியர். அப்போ ஒரு பெரிய ரிசல்ட் சொல்லுவாங்க இல்லையா, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன். ஒரு பெரிய ரிசல்ட், ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படின்னு வரணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துதானே ஆகும். நல்ல ரிசல்ட்டுக்கு ஒரு டைம் பீரியட் கட்டாயம் வேணும். நல்ல விளைவுகள் எல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, இங்க ஒரு ஃபிளைட் இருக்குது, தெரியுதா? ஃபிளைட் இருக்குது. இது ரெண்டும் வேற வேற இல்ல, ஒரே ஃபிளைட் தான். இப்ப இந்த ஃபிளைட் இப்ப நேரே போகுது. இப்ப இந்த ஃபிளைட் அப்படி இப்ப இந்த ஃபிளைட் ஸ்ரீலங்கால நிக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இப்ப இந்த ஃபிளைட் அப்படியே நேரே போனா எங்க போகும்? இந்தியாவுக்கு. நேரே போனா இந்தியாவுக்கு போகும். இந்த ஃபிளைட், இந்த பைலட் நினைக்கிறாரு இல்ல, கொஞ்சம் ஒரு 5 டிகிரி டிஃபரெண்ட் பண்ணாரு. கொஞ்சம் பெரிய மாத்தம் எல்லாம் இல்ல, ஒரு 45 டிகிரியோ இல்ல 150 டிகிரியோ பெரிய மாத்தம் எதுவுமே அவர் பண்ணல. கொஞ்சம் ஒரு 5 டிகிரி தான் வித்தியாசப்படுத்துறாரு. சரியா? அந்த ஃபிளைட் அப்படியே போயிட்டு வேறொரு நாட்டுல நிக்குது. இதுதான் எங்கட லைஃப்ல நடக்குது. நான் நினைக்கிறோம் அந்த குட்டி சேஞ்ச் நாங்க தொடர்ந்து பண்றதுனால எந்த ஒரு பாதிப்புமே வருதில்லை அப்படின்ட்டு. ஆனா அது எங்கட கோலை தாண்டி வேற எங்கேயோ கூட்டு போயிட்டு நிறுத்திடும். அதுக்கு நீண்ட காலம் எடுக்கிறதுனால அது இந்த பாதிப்பு எங்களுக்கு பெருசா விளங்குறது இல்லை. ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் சொல்லுது என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்துல ஒரு நாளைக்கு ஒரு 1% நீங்க இம்ப்ரூவ் பண்ணீங்கண்டா அது ஒரு வருஷம் முடியும் போது 37% அதுல நீங்க இம்ப்ரூவ் ஆகிடுங்க. ஒரு விஷயத்துல நீங்க பெருசா இல்ல ஒரு ஒரு 1% தான், 1% நீங்க இம்ப்ரூவ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல நீங்க 37% அதுல இம்ப்ரூவ் ஆகிட்டீங்கன்னு சொல்றாங்க. இம்ப்ரூவ் ஆனா ஓகே, ரைட். வேர்ஸான நாங்க மோசமா, குட்டி பெருசா எல்லாம் தேவையில்ல, கொஞ்சம் மோசமா ஏதாச்சும் ஒன்று பண்றதும் கூட அதே மாதிரி தான். இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுனால ஒரு பெரிய சேஞ்ச் எதுவும் வராதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அதை தொடர்ந்து அப்படியே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்டும் நல்லா வேர்ஸா தாங்க போகும். பாருங்க, 1% வேர்ஸா போனாலும் அப்படியே தான் வரும். அதே மாதிரி 1% இம்ப்ரூவ் ஆனாலும் கூட அது அப்படியே 37% நான் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு போகும். எங்கட எதிர்பார்ப்பு என்னது, அந்த கோட் இப்படி நேரே போகணும் அப்படின்றது. ஆனா எங்கட இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இப்படி நேரே போகாது. அந்த கிராஃப் இப்படி வளைஞ்சுதான் போகும். ஸ்டார்ட்டுக்கு எங்கள்கிட்ட எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் விளங்காது. நம்ம நினைக்கிறோம் எதுவுமே சேஞ்ச் ஆகலே அப்படின்றது. சேஞ்ச் ஆகாம இல்ல, அந்த நாங்க பண்ற முயற்சி எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. ஸ்டோர் ஆகிட்டு போயிட்டு ஒரு கட்டத்துல தான் திடீரென்று மேல போகுது. திடீரென்று பெருசாவது ஒரு கட்டத்துல தான். இப்ப ஒரு புக் ரீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. சரியா? நான் ஒரு புக் ரீடர், நான் புக் ரீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. சரியா? இப்ப இன்னைக்கு அழகா உட்காந்து இந்த டைமுக்கு நான் ரீட் பண்ண போறேன் அப்படின்னு ரீட் பண்ணியாச்சு. அடுத்த நாளும் ஓகே. ஒரு 1 வீக்கு ஓகே, ரீட் பண்ணிட்டே போறாரு. ஒரு மாசம் கழிச்சு அம்மா நான் இந்த இடத்துல தானே இந்த புக்கை வச்சேன், இந்த காணோம், அதுல ஒரு முக்கியமான நோட் தேவைப்படுது, எங்கன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு பண்ணிட்டு வர்றது, அதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷன் அப்படியே கம்மியா வருது. இப்ப டயட் டீக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. பட் ஒரு நாள் ஓகே, 2 நாளும் ஓகே, இப்போ 3 நாள், ஒரு ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு ஃப்ரெண்டு பக்கத்துல உட்காந்து சமோசா தின்னுட்டிக்கிறா. ஸ்மெல் வருது, எனக்கு ஏல முடியல. அந்த சமோசா வாவான்னு கூப்பிடுது. அன்னையோட போச்சு டயட். அப்ப எப்படி ஒரு விஷயத்த நான் தொடர்ந்து ஃபாலோ பண்றது? ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணாதான், இப்ப குட்டி குட்டி விஷயம் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பெரிய ரிசல்ட் நமக்கு தரப்போகுது அப்படின்றது கிளியர் ஆகிட்டு இல்லையா? அப்ப அந்த குட்டி குட்டி சேஞ்ச் எல்லாம் தொடர்ந்து பண்ணா மட்டும்தான் அந்த சேஞ்ச் வரும் அப்படின்னதும் கிளியர் ஆகிட்டு. ஓகேவா? கிளியரா?
தொடர்ந்து பண்ணாதான் அது ஒரு மாற்றம் ஒன்று தரும். அதுவும் கிளியர் ஆகிட்டு. ஓகே, அது பண்றதுதான் இங்க மேட்டர். ரைட்டா? தொடர்ந்து பண்றதுக்கு ரெடி ஆயிக்கிறீங்களா? அது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னால உங்களுக்கு இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து எடுத்துட்டு வந்த ரெடியா வச்ச பேனாவையும் நோட் புக்கையும் எடுங்க. இப்ப என்னன்னா, இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டிப்பீங்க இல்லையா? அந்த லிஸ்ட்ல எந்தெந்த விஷயம் எல்லாம் பண்ணா எந்த கோலை நோக்கி இது கூட்டு போகும், இல்ல எந்தெந்த விஷயம் இல்லைன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா எந்த கோலை நோக்கி இது கூட்டிட்டு போகும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. நான் இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் என் கோலை நோக்கி நான் இது கூட்டு போகும். நீங்க நிறைய பிளஸ் சமத்துக்குட்டியா நிறைய வேலை பண்ணிப்பீங்க, அதெல்லாம் வேற கதை. இப்ப அந்த சமத்துக்குட்டியா நீங்க பண்ண வேலை எல்லாமே ஒரு கோலை நோக்கி கூட்டு போகுமா அப்படின்றதுதான் இங்க மேட்டர். ஒரு ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க. இந்த விஷயமெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணா இது என்ன என் கோலை நோக்கி கூட்டு போகும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி கம்ஃபர்டபுள் ஆகிக்குதோ அப்படி ஒரு ஹெட்டிங்கா போட்டு அந்த லிஸ்ட்ல இருந்து அப்படியே பிக்கப் பண்ணி அதுக்கு கீழே எழுதுங்க. என்னென்ன விஷயம் எல்லாம் உங்களோட கோலை நோக்கி கூட்டு போகும். ரைட்டா? இல்லையா? இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு லிஸ்ட் போட்டீங்க இல்லையா? இன்னைக்கு மார்னிங்ல இருந்து இந்த செஷன் ஸ்டார்ட் ஆகும் வரைக்கும் இந்த வேலையெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டீங்க இல்லையா? அந்த லிஸ்ட்டை பார்க்கும் போது நீங்க சமத்துக்குட்டியா நிறைய வேலை பண்ணிப்பீங்க, நீங்க பிளஸ் போட்ட வேலை நிறைய பண்ணிப்பீங்க. அந்த வேலையில எல்லாம் எந்தெந்த வேலையை நீங்க தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணா, நீங்க தொடர்ந்து பண்ணா உங்களோட கோலை நோக்கி அது கூட்டு போகும்னு ஃபீல் ஆகுதோ, எந்த வேலையெல்லாம் உங்களோட கோலை நோக்கி கூட்டு போகும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. உங்களோட கோலுக்கும் நீங்க பண்ண அந்த சமத்துக்குட்டியான ஆக்டிவிட்டிக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் நீக்குதா அப்படின்னா அது அந்த லிஸ்ட் கீழே போடுங்க. ரைட்டா? கிளியரா? ஓகே, டன். பண்ணிட்டீங்க. நஸ்ரீன் பண்ணிட்டீங்க. ஹம்ரா பண்ணிட்டாங்க. ஏஆர் பண்ணிட்டாங்க. ரைட். இப்ப இதெல்லாம் பண்ணிட்டீங்க. இப்ப இன்னொரு லிஸ்ட், ஒரு லிஸ்ட் போட்டீங்க இல்லையா? நான் இதெல்லாம் பண்ண லைஃப்ல உட்பட மாட்டேன்னு. அதே தான் இப்ப நீங்க எந்தெந்த ஆக்டிவிட்டி எல்லாம் அந்த இன்றைக்கு பண்ண அந்த ஷெடியூல்ல இருந்து ரிமூவ் பண்ணா சூப்பரா இருக்கும். நான் இந்த விஷயம் எல்லாம் ரிமூவ் பண்ணாதான் என் கோலை நோக்கி நான் போகலாம் அப்படின்ட்டு எதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ, உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே, குயிக்கா பண்ணிட்டு வந்துடுங்க. எதெல்லாம் ரிமூவ் பண்ணா உங்களோட கோலை நோக்கி அது கூட்டு போகும் அப்படின்னு ஃபீல் ஆகுது அதை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு வாங்க குயிக்கா. ரைட். ரிமூவ் பண்ண வேண்டிய லிஸ்ட்டும் எழுதியாச்சு இல்லையா? இப்ப நீங்க மார்னிங்ல இருந்து இப்ப வரைக்கும் பண்ணது அந்த லிஸ்ட்ல இல்லாததும் சாரி. இப்ப சில விஷயம் இருக்கும், இதெல்லாம் நான் கொஞ்சம் லைஃப்ல பண்ணாதான் சூப்பர் ஆயிக்கும், இதெல்லாம் பண்ணாதான் என் கோலை நோக்கி இது கூட்டு போகுண்டு கொஞ்சம் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் ஆட் பண்ணுவீங்க. இப்ப பாருங்க, இந்த 2 போட்டோ வைக்குது இல்லையா? யார் இவங்கெல்லாம்? ரெண்டு ரெண்டு போட்டோ வைக்குது. யார் இவங்க? இவங்க 2 பேரும் மேல்ஸ், பாய்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, முடியெல்லாம் பழுத்திக்குது. யாரு பேரு? அவனோட பேரை கேக்குறேன். ஸ்டீவ் ஜாப்ஸ். மத்தவரு கண்ணாடி போட்டிக்கிறாரு, அவரு யாரு? பில் கேட்ஸ். அம்மார் சொல்றாங்க பில் கேட்ஸ். ஏன் அம்மார் சொல்றாங்கன்னு கேக்குறீங்களா? அம்மார் பிரைவேட்டா போடுறாங்க, மத்த யாருக்கும் தெரியாது இல்லையா? அம்மார் சொல்றாங்க இவர் பில் கேட்ஸ்னு. பில் கேட்ஸ். மத்தவங்க எல்லாம் இவர் பில் கேட்ஸா? கரெக்டா? பார்த்து சொல்லுங்க. இந்த கண்ணாடி போட்டு டிக்கிற மனுஷன் பில் கேட்ஸா இல்ல அவருக்கு வேற ஏதாச்சும் பேர் இருக்குதா? ஆமா, கரெக்ட் இல்லையா? ஆமா, அவர் பில் கேட்ஸ் தான். கீழே இருக்கிறவரு ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். கரெக்டா தான் சொல்லிக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாம் யாரு? இப்ப எல்லாருக்கும் இவங்களோட பேர் தெரிஞ்சுக்குது இல்லையா? எல்லாருக்கும் இவங்களோட பேர் தெரிஞ்சுக்குது. எப்படி தெரியும்? எதனால தெரியும்? ஃபேமஸ் ஆகிக்கிறாங்க. ஏன் ஃபேமஸ் ஆகிக்கிறாங்க? அவங்களோட அச்சீவ்மெண்ட்னால. கரெக்ட். சக்சஸ் ஆகிக்குது. அப்துல்லா சொல்றாங்க சக்சஸ் ஆகிக்கிறாங்க.
சக்சஸ் ஆகிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட பேரெல்லாம் நமக்கு தெரியுது இல்லையா. இப்ப இவங்கள மாதிரி தான் நீங்க ஒரு ஒரு ரோல் மாடல் உண்டோ இல்ல இவங்களா தான் ஆவணும்னு ஒரு 2 3 லிஸ்ட் போட்டிருப்பீங்கல்ல, இல்ல ஒருத்தராவது போட்டிருப்பீங்க. அவங்கள போல ஆவறதுக்காக வேண்டி நீங்க உங்களோட கோலுக்கு கீழே அந்த யாரோட நேம் போட்டிக்கிறீங்களோ, இவங்கள போல இந்த பர்சனா ஆகணும் அப்படின்ட்டு நீங்க என்ன எழுதிக்கிறீங்களோ அதை நோக்கி போறதுக்காக வேண்டி சில எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி, நான் இதெல்லாம் பண்ணா அவங்கள மாதிரி ஆவேலும் அப்படின்ட்டு எதெல்லாம் அவங்களுக்கு தோணுதோ அதை அப்படியே அதுக்கு கீழே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. வாட் ஷுட் ஐ ஆட் டு மை டெய்லி ரொட்டீன், எதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று போடுங்க. போட்டுட்டு டன்னு டைப் பண்ணுங்க. என்னென்னலாம் பண்ணலாம் முடிஞ்சா அந்த ஆக்டிவிட்டி என்னது, அந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது என்னது, அதை செக் பாக்ஸ்லயும் கொஞ்சம் போடுங்க. ரீடிங், ஆ சக்சஸ் ஆயிக்கிறது, என்னது வேற என்னது, ரீடிங். ரீடிங் யார் போட்டாங்கன்னு கேக்குறீங்களா? மத்தவங்களுக்கு தெரியுது இல்ல, அம்மா சொல்றாங்க ரீட் பண்ணணும், ரீடிங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா. அப்துல்லா சொல்றாங்க ஒர்க்கிங் டைமை கூட்டுறது. அம்மார் மெடிடேஷன், மெடிடேஷன். என்ன ரீட் பண்றீங்கன்னு பாத்தீங்களா? பாருங்க, இதெல்லாம் பிரைவேட்டா வர்ற மெசேஜ், மத்தவங்களுக்கு தெரியாது இல்லையா. இவங்க சொல்றது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இப்ப ஆமா, இப்ப அம்மா சொல்றாங்க மெடிடேஷன் பண்ணா கொஞ்சம் எங்கிட்ட ஃபோக்கஸை கூட்டிலுமே, கொஞ்சம் சூப்பர் ஆயிக்குதே. அப்ப மத்தவங்களுக்கும் அது தெரியும் வருது. ஓகே, அம்மா சொல்றாங்க மெடிடேஷனை கூட்டினா சூப்பர் ஆயிக்குது. எஸ், நானும் கொஞ்சம் கூட்டினா சூப்பர் ஆயிக்கும் இல்லையா. அதே விஷயத்த போய் நானும் ஃபாலோ பண்ணா என்னது சூப்பர் ஆயிக்கும் இல்லையா. அப்ப கொஞ்சம் பிரைவேட்டா இல்லாம டிரெக்ட் அந்த போடுங்க எல்லாருக்கும். அப்பதான் மத்தவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சிலவங்க அப்படியே பிளாங்க் அவுட்டாவே இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ராவா என்னது, எக்ஸ்ட்ராவா என்ன பண்றது. இப்ப நீங்க போடுறது மத்தவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆயிக்கும். கண்டினியூவா எல்லாமே செய்யணும். ஆனா சொல்றாங்க கண்டினியூவா எல்லாமே செய்யணும். கண்டினியூவா எப்படி பண்றது, அதுதான் பிரச்சனை இல்லையா நமக்கு. அதான் பார்க்கணும். சேவ் மணி அண்ட் மேக் அ கேபிட்டல், கம்ப்ளீட் அ கோர்ஸ், ஸ்பெண்ட் மோர் டைம். சூப்பர். நஸ்ரீன் சொல்றாங்க அப்படியே அந்த லிஸ்டே போட்டிக்கிறாங்க. முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? என்னென்னலாம் ஆட் பண்ணணும் முடிச்சிட்டீங்களா? அதிகமான விடயங்களை தேடுதல். சூப்பர். இப்ப இங்க 3 லிஸ்ட் போட்டிக்கிறோம் சரியா. எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதுன்னு, மத்தது எதெல்லாம் ரிமூவ் பண்ணணும், மத்தது எதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும் ஒரு லிஸ்ட். இது 3மே நீங்க ஒரு நாளைக்கு பண்ணி ஒன்னும் நடக்காது. என்ன மேட்டர், இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வந்தது அதுதான். இது 3யுமே தொடர்ந்து பண்ணணும். தொடர்ந்து பண்ணா மட்டும்தான் எங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா. தொடர்ந்து பண்ணா மட்டும்தான் அது உங்களோட கோலை நோக்கி கூட்டு போகும். ரைட்டா? கிளியரா? இந்த லிஸ்ட் நீங்க போட்ட இந்த 3 லிஸ்டையும் நீங்க எப்ப தொடர்ந்து பண்றீங்களோ அப்பதான் அது உங்களோட கோலை நோக்கி கூட்டு போகும். கிளியரா? அது அந்த 3 லிஸ்டும் என்னன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும், நீங்க தான் பாக்குறீங்க. ஓகே, கிளியர். தொடர்ந்து பண்ணா கூட்டு போறோம்ன்றது ஓகே. இப்ப எப்படி தொடர்ந்து பண்றது? யார் சரி ட்ரை பண்ணிக்கிறீங்களா? இப்ப ஒரு விஷயத்த டெய்லி நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் பிரேக் ஆகி வந்தவங்க யார் சரி இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க. ஆமா, நஸ்ரீனுக்கு அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நஸ்ரீனுக்கு மட்டும் இல்ல, இங்க பல பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஹனாக்கும் பிரச்சனை இருக்குது. பல பேருக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான். தொடர்ந்து பண்ணா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது கரெக்ட் தான். ஆனா அது எப்படி தொடர்ந்து பண்றது? இப்ப மார்னிங் எழும்பி பிரஷ் பண்ணலாமா வேணாமாண்டு யோசிச்சு பிரஷ் பண்றோமா? இல்ல இல்ல, இன்றைக்கு ஆபீஸ் லீவு, இன்னைக்கு ஸ்கூல் இல்ல, சோ இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பிரஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு யாராச்சும் பண்றோமா? இல்ல, பிரஷ் பண்றது அப்படின்றது அது மாதிரி நாம யோசிச்சு பண்ண மாட்டோம். ஏன்? அதை தொடர்ந்து கண்டினியூவா பண்ணிட்டு வரோம்ல. ஏன்? மஸ்ட். ஆமா, பிரஷ் பண்றது மஸ்ட். அது நாங்க மார்னிங் கிளம்பினா கரெக்டா பண்ணிடுறோம் இல்லையா. பிகாஸ் தட் இஸ் ஒன் அவர் சப்கான்சியஸ் மைண்ட். ஆமா, சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்குது. வேற ஏன் பண்றோம்? அது எங்கிட்ட பழக்கமா மாறிடுச்சு.
சிலவங்க இப்பதான் யோசிக்கிறாங்க, ஆமா இப்பதானே கேக்குறாங்க ப்ரஷ் பண்ணுமா இல்லையா, அதே டவுட். ஏன்னா அது கூட மைண்ட்ல நிக்காது. ஏன்னா பண்ணோமா இல்லையாண்டே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கான்சியஸ் இல்லாம தான் அந்த வேலையை நான் பண்றோம். அதுகிட்ட பழக்கமா மாறிடுச்சு. நான் மார்னிங் எழும்பினதுமே அடுத்த வேலை அதுதான், போய் ப்ரஷ் பண்றது. அது அப்படியே ஒரு ரொட்டீனா ஒரு பழக்கமா மாறிடுச்சு. இப்ப பழக்கம் அப்படின்னா என்னது? இப்ப 30 நாள் நீங்க ஒரு விஷயத்த பண்ணுங்க, இல்ல 21 நாள் நீங்க ஒரு விஷயத்த அப்படியே டான்னு பண்ணுங்க, அதோட பழக்கமா மாறிடும். அதுக்கு சொல்யூஷன் பழக்கமா மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 21 நாள் நீங்க அதை அப்படியே பண்ணுங்க, பண்ணா அதோட ஹேபிட்டா மாறிடும். பண்ணிக்கிறீங்களா யாராவது? 21 நாள் நான் இந்த விஷயத்த தொடர்ந்து பண்ணேன். யாரெல்லாம் யாரெல்லாம் பண்ணிக்கிறீங்க? என்ன பண்ணிக்கிறீங்க? அதே மாதிரி 30 நாள் நீங்க இந்த விஷயத்த பண்ணுங்க, அது அப்படியே உங்களோட பழக்கமா மாறிடும். இல்ல இல்லப்பா 30 நாள் இல்ல, 60 நாள். நீங்க 60 நாள் தொடர்ந்து இந்த விஷயத்த பண்ணுங்க, அதோட பழக்கமா மாறிடும். பண்ணிக்கிறீங்களா யாராவது? ட்ரை பண்ணிக்கிறீங்களா? 60 நாள் ஒரு விஷயத்த பண்ணி அது பழக்கமா மாறினவங்களும் இருக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஆமா, அம்மாருக்கு ஜிம் பண்றது தொடர்ந்து பண்ண முடியாம இருக்குது. பண்ணிக்கிறீங்களா? அது பழக்கமா மாறிடுச்சா? அம்மார், அது உங்களுக்கு பழக்கமா மாறிடுச்சா? தொடர்ந்து பண்றீங்களா? எஸ், சூப்பர். அப்ப அவங்க அம்மார் அந்த விஷயத்த தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிப்பாரு. சொல்லும் போது அவருக்கு தெரியும், ஆமா இதுதான் ஒர்க் அவுட் ஆகுது, இதுதான் நம்ம பண்றோம், புரிஞ்சிடும். இப்ப 60 நாள் பண்ணா அது ஒர்க் அவுட் ஆகும், அது ஓகே தான். அது எங்கிட்ட ஹேபிட்டா மாறிடும், அது எங்கிட்ட பழக்கத்துக்கு வந்துடும் அப்படின்றது ஓகே தான். இங்க பிரச்சனையே பண்றது தானே. எப்படி அந்த 60 நாள் பண்றது? சிலவங்க 60 நாளும் கரெக்டா பண்ணிடுறாங்க, அது அப்படியே திருப்பி ரிவர்ஸ் அடிச்சு மறுவ பழைய ரொட்டீன். அது எப்படி பண்றது? அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்ப அந்த சிஸ்டத்தை பார்க்க முன்னாடி பழக்கம் அப்படின்னா என்னது? பழக்கம் பழக்கம்னு சொல்றோம். இப்ப பிரஷ் பண்றது எங்கிட்ட பழக்கமா மாறிடுச்சு, அது பழக்கம். பழக்கம் அப்படின்னா என்னது? இப்ப இதுல சைக்கிள் சைக்கிள் ஓட்டிக்கிறவங்க யாரு? யாரெல்லாம் சைக்கிள் ஓட்டிக்கிறீங்க? நீங்க சைக்கிள் ஓட்டும் போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சைக்கிள் ஓட்டுற டைமும் ஒரு ஒரு மாசம் கழிச்சு நீங்க சைக்கிள் ஓட்டும் போதும் சேமா தான் இந்திக்குதா? ஃபர்ஸ்ட் நாள் ஓட்டின மாதிரியே தான் நீங்க ஒரு மாசம் கழிச்சும் சைக்கிள் ஓட்டுறீங்களா? இல்லல்ல. ஃபர்ஸ்ட் நாள் எப்படி அந்த பேலன்ஸை கொண்டு வர்றது, எப்படி அந்த ஃபெட்டில்ல கால்ல வைக்கிறது, முன்னுக்கு பள்ளம் வருதா இல்லையா, அந்த பக்கத்துல யாராவது வராங்களா, எப்படி அந்த கான்சியஸா போறது அப்படின்ட்டு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அதை பண்ணிப்பீங்க இல்லையா? பட் அதை திருப்ப 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 பண்ணி 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 எங்க பள்ளம் எங்க குழியதுன்னு தான் எந்த கணக்கும் இல்லை. முன்னால யாரு வந்து என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே பைத்திட்டிக்கிறது. அது எப்படி மாறிடுச்சு? இப்ப அது பைக் ஓட்டுறது அப்படின்றது எங்களுக்கு ஒரு பழக்கமா மாறிடுச்சு. இப்ப பழக்கம் அப்படின்னா என்னது? ஒரு விஷயம் நீங்க தொடர்ந்து பண்ணி, நீங்க தொடர்ந்து ரிப்பீட் பண்ணி பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரை பண்றீங்க, அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் ஃபெயில் ஆகுறீங்க, அதுக்கப்புறம் திருப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணீங்க, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சக்சஸ் ஆகுது, அது அப்படியே நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆகுது. ஆட்டோமேட்டிக்னா என்னது? என்னது ஆட்டோமேட்டிக்னா? ஆட்டோமேட்டிக் கார் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆட்டோமேட்டிக் அப்படின்னா என்னது? ஆட்டோமேட்டிக்னா தன்னிச்சையா தானா நடக்கிறது, நம்ம யோசிக்காம அப்படியே நடக்கிறது. ப்ரஷ் பண்றது அப்படின்றது நீங்க மார்னிங் எழும்பினாவே அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும், ப்ரஷ் பண்ற வேலை. அதே மாதிரி எந்தெந்த செயலெல்லாம் நீங்க திருப்ப திருப்ப ட்ரை பண்ணி கொஞ்சம் ஃபெயில் ஆகி திருப்ப புதுசா ட்ரை பண்ணி அது சக்சஸ் ஆகி அதை தொடர்ந்து நீங்க பண்ணி அது எப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருதோ அதுதான் உங்களோட ஹேபிட். அதுக்கு தான் நாங்க சொல்றோம் ஹேபிட் அப்படின்னு. அப்ப இத தொடர்ந்து பண்றது தான் இப்ப பாத்துட்டு வர்றது அதுதான் இல்லையா? தொடர்ந்து பண்றது தான் விஷயம். தொடர்ந்து பண்ணா ஓகே ஆவிடும். தொடர்ந்து எப்படி பண்றதுன்னு தான் நாங்க பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் தொடர்ந்து பண்றது எப்படின்னு பார்க்க முன்ன அது எப்படி நடக்குது? ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இல்ல நாங்க டெய்லி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம், அது ஏன் நாங்க பண்றோம்?
எதுக்காக பண்றோம், அந்த வேலை நமக்கு எப்படி நடக்குது, எங்க பிரச்சனை ஈக்குது, பிரச்சனை எங்க ஈக்குதுன்னே தெரியாம அதை சால்வ் பண்ண போக முடியுமா? முடியாது இல்லையா? சோ அந்த பிரச்சனை எங்க ஈக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்கணும். சோ பிரச்சனை ஈக்கிறது அந்த சிஸ்டத்துல ஒரு சிஸ்டம் தான். ஒரு சிஸ்டம் ஒன்று ஈக்குது, அந்த சிஸ்டம் தான் எங்களுக்கு ஒரு வேலையை செய்ய வைக்குது. அடுத்தது அந்த செயலை தொடர்ந்து பண்ணா அது எங்களோட ஹேபிட் ஆகும். அது எப்படி தொடர்ந்து பண்றதுன்றது தான் அந்த 4 விதமான விதி. அந்த 4 விதியை ஃபாலோ பண்ணா எங்களுக்கு அந்த வேலையை தொடர்ந்து பண்ண இயலுமா இருக்கும். என்னது அந்த 4 விதி, என்னது அந்த சிஸ்டம்? ரெடியா பாப்போமா? அந்த சிஸ்டம் என்னது, அந்த 4 விதியும் என்னது? கிளியரா பாப்போமா? ரெடியா? ஓகே ஓகே, வைக்கிறீங்க இல்லையா? ஓகே, எல்லாரும் வைக்கிறீங்க, ரைட். இப்ப இந்த சிஸ்டம் தான் இந்த சிஸ்டத்துல ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. அதுதான் கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்ட். இப்ப இந்த கிரேவிங் அப்படின்னு பாக்குறது, நீங்க எந்த கிரேவிங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ அந்த கிரேவிங் தான் இது. அடுத்தது கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்ட். இது என்னென்ன அப்படின்றத நான் பார்ப்பேன். இப்ப நான் லாஸ்ட் வீக் ஒரு ட்ரெஸ் எடுக்க போனேன். நானும் என் ஃப்ரெண்டும் போனேன் டவுனுக்கு. அப்ப நடந்துதான் போனோம் நாங்க. அப்ப ஃப்ரெண்டுக்கு ஒரு ஏஜென்ட் வேற ஷார்ட் கட்டால வேற எங்கேயோ போயிட்டு தான் என்னோட ஜாயின் பண்ணான். இப்ப நான் என்ன பண்ணேன், மெயின் ரோடால தான் நான் போயிட்டு நிக்கிறேன். அவ போன ரோட் ஒரு ஷார்ட் கட் ரோட், அங்க பெருசா கடை அது இது எதுவுமே இல்லை. அவட பாட்டுல போயிட்டு நிக்கிறா. இப்ப நான் என்ன பண்றேன், நான் மெயின் ரோடால போறேன், நடந்து போயிட்டு நிக்கிறேன். போயிட்டு நிற்கும் போது பக்கத்துல ஒரு கடை இருக்குது, நிறைய கடை இருக்குது. பட் ஒரு கடையில இருந்து மட்டும் ஸ்மெல் வருது, ஒரு பிரியாணி ஸ்மெல். அந்த ஸ்மெல் வரும் வரைக்கும் நான் நல்லா தான் வந்துட்டு இருந்தேன். அந்த ஸ்மெல் வந்துருச்சா முடியல, அந்த ஸ்மெல் என்ன வாவாண்டு கூப்பிடுது. அது வேற வாவாண்டு கூப்பிடுதா, என்னாலே மறக்க முடியல. அவ்வளோ பொண்டு நமக்குள்ள, எனக்கும் பிரியாணிக்கும் அவ்வளோ ஒரு பொண்டு. எனக்கு அதை வேணான்னு சொல்லிட்டு போவே முடியல. நான் என்ன பண்றேன், அந்த கடைக்குள்ள போறேன். கடைக்குள்ள போயிட்டு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்றேன். சரியா? இப்ப அந்த கடையை க்ளோஸ் பண்ணும் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் நிக்கல. பிரியாணின்ற வேர்டையே நான் நினைக்கல. நான் எப்ப அந்த கடையை க்ளோஸ் பண்ணணும், அப்ப அந்த ஸ்மெல் வருது, எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு தோணுது. நான் அந்த கடைக்குள்ள போறேன், பிரியாணி ஆர்டர் பண்றேன், நான் சாப்பிடுறேன். எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன பசியும் அப்படியே போய்த்திருது. இப்ப இங்க கியூ அப்படின்றது அந்த ஸ்மெல். அந்த ஸ்மெல் தான் கியூ. அந்த பிரியாணியை சாப்பிடுறதுக்கு எது உங்களை ஸ்டார்ட் பண்ணுதோ அதுதான் கியூ. அந்த கிரேவிங் வருது இல்லையா, இப்ப அந்த ஸ்மெல் வரும் வரைக்கும் நான் நல்லா தான் வந்துட்டு இருந்தேன். பிரியாணின்ற வேர்டே நான் நினைச்சு பார்க்கல. அப்ப எப்ப அந்த ஸ்மெல் வந்துச்சோ அப்பதான் எனக்கு அந்த கிரேவிங் வந்துச்சு. அப்ப அதே மாதிரி அந்த கிரேவிங் வந்ததுனால தான் அதை சாப்பிடணும்னு எனக்கு தோணுச்சு. நான் அதை சாப்பிட்டேன். நான் அதை சாப்பிட்டதுனால தான் எனக்கு அந்த பசி பெய்திருச்சு. அது சூப்பரா ஃபீல் ஆயிடுச்சு. இப்ப நானும் ஒரு பிரியாணி பைத்தியம், என் ஃப்ரெண்டும் ஒரு பிரியாணி பைத்தியம். சரியா? ரெண்டுமே பைத்தியம் தான். சாரி, பிரியாணி பைத்தியம் இல்ல, பிரியாணி பைத்தியம். சரியா? இப்ப நான் மெயின் ரோடால போறேன், நான் பிரியாணி சாப்பிட்டேன், அவ பிரியாணி சாப்பிடல. சரியா? இப்ப ஷாப்ல மீட் பண்றோம், நல்ல சண்டை 2 பேருக்கும். ஏன் நான் மட்டும் பிரியாணி சாப்பிட்டேன், அவன் சாப்பிடல. ஏன்னா அவன் பிரியாணி பைத்தியம் தான். இப்ப நான் ஏன் பிரியாணி சாப்பிட்டேன், அவ ஏன் சாப்பிடல? 2 பேருமே பிரியாணி பைத்தியம் தானே. அப்ப அவ சாப்பிட்டு இருக்கணும் இல்லையா? ஏன் அவ சாப்பிடல, நான் சாப்பிட்டேன்? என்ன ரீசன்? ரோட் சேஞ்ச் ஆனதுனால. மன உறுதியா? மன உறுதி வரதுக்கு அங்க கடையை வைக்கல ஃப்ரெண்ட் போன ரோட்ல. ஆமா, ரோட் சேஞ்ச் பண்ணது இல்லையா? அவ போன ரோட்ல கடை வைக்கல. சரியா? நான் போன ரோட்ல கடை இருந்துச்சு. அவ போன ரோட்ல கடை இருந்திருந்தா அந்த ஸ்மெல் ஆக்கும் வந்திருந்தா அவ சாப்பிட்டிப்பா மாட்டாவா? சாப்பிட்டிப்பா. சரியா? இப்ப நான் போன ரோட்ல பிரியாணி கடை இருந்துச்சு, ஸ்மெல் வந்துச்சு, நான் சாப்பிட்டேன். இங்க ஆரம்பிச்சு வைக்கிறது என்னது, அந்த ஸ்மெல். இப்ப இதுல கியூ என்னது, கிரேவிங் என்னது, ரெஸ்பான்ஸ் என்னது, ரிவார்ட் என்னது, விளங்கிச்சா? கியூ அப்படின்றது அந்த பிரியாணி சாப்பிடுறதுக்கு எது தூண்டுது, அந்த கிரேவிங் வர்றதுக்கு உங்களுக்கு எது காரணமா ஆயிக்குதோ அதுதான் கியூ. அந்த ஸ்மெல் தான் கியூ. கிரேவிங் அப்படின்றது பிரியாணி சாப்பிடணும்னு தோன்றது.
ரெஸ்பான்ஸ்ன்றது நான் பிரியாணி சாப்பிடுறது அதுதான் இங்க பிரச்சனை, ரைட்? ரிவார்ட்னது அதனால கிடைச்ச அந்த டேஸ்ட், அந்த பசி போறது, அதுதான் ரிவார்டு. என்னது எல்லாருக்கும் தெரியுது, ஒரு போட்டோ தீக்குது, போட்டோல என்ன தீக்குது? யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்? யாருக்கெல்லாம் பிடிக்கும்? டூரியன் தான், ஆமா, டூரியன் ஃபேவரட். வாவ், சஜிக்கு பிடிக்கல இல்ல, ஹனாக்கு பிடிக்கும், அப்துல்லாக்கும் பிடிக்கும். இதுல சிலவங்களுக்கு பிடிக்கும், சிலவங்களுக்கு வாவ்னு ஃபீல் ஆகுது, சிலவங்களுக்கு ஈயான்னு ஃபீல் ஆகுது. இந்த ரெண்டு விதமான ரெஸ்பான்ஸ் இருக்குது இல்லையா? இப்ப இந்த போட்டோ காணும் வரைக்கும் யாராவது தூரியாங்க பார்த்து நினைச்சு பார்த்தீங்களா? இந்த தூரியாங்கட வேர்டே மைண்ட்ல வந்துச்சா அவங்களுக்கு? வரல. இப்ப இந்த போட்டோ எப்ப பாத்தீங்களோ அப்பதான் யாது வந்துச்சு இல்லையா? அப்பதான் தோணுது ஒரு பிரியாணி. நஸ்ரீன் ஹஸ்பண்ட், ஆமா, அவங்களுக்கு மை ஹஸ்பண்ட் லைக்ஸ் வெரி மச் பட் டோன்ட். நஸ்ரீனுக்கு பிடிக்கும், ஹஸ்பண்ட்க்கு பிடிக்கா, அம்ரக்கும் பிடிக்கா இல்லையா? ஆனா சிலவங்களுக்கு இங்க இப்ப தூரியம் கிடைக்காதான்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க இல்ல. இப்ப நான் சில எக்ஸாம்பிள் சொல்ல போறேன், ரைட்டா? சில எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். இதுல கியூ என்னது, கிரேவிங் என்னது, ரெஸ்பான்ஸ் என்னது, ரிவார்ட் என்னது அப்படின்னு நீங்க சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணி போடணும், ரைட்டா? ரெடியா? ஓகே. இப்ப நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வர்ற சவுண்ட் கேக்குது, சரியா? மெசேஜ் வர்ற சவுண்ட் கேக்குது. உங்களுக்கு அந்த மெசேஜ் என்னன்னு பார்க்கணும்னு தோணுது. நீங்க போனை ஆன் பண்றீங்க, உள்ளுக்கு போறீங்க, மெசேஜ பாக்குறீங்க. அந்த மெசேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரிய வந்துடுச்சு, சரியா? நோட்டிபிகேஷன் சவுண்ட் கேக்குது, உங்களுக்கு மெசேஜ பார்க்கணும்னு தோணுது, நீங்க மெசேஜ பாக்குறீங்க, அந்த மெசேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்ப இதுல கியூ என்னது, கிரேவிங் என்னது, ரெஸ்பான்ஸ் என்னது, ரிவார்ட் என்னது? ஆமா, அம்மார், ஆமா, கியூ சவுண்ட் தான் கியூ. கிரேவிங் என்னது? கியூ நோட்டிபிகேஷன் சவுண்ட், ஆமா, நான் சொல்றாங்க கியூ நோட்டிபிகேஷன் சவுண்ட். கிரேவிங் என்னது? பார்க்கணும்னு தோன்றது, பார்க்கணும்னு தோன்றது தான் கிரேவிங். ரெஸ்பான்ஸ், ஹனா சொல்றாங்க, அம்மார் சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் என்னதுன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அவங்களாம் பிரைவேட்டா அனுப்புறாங்க மெசேஜ், அவங்க கொஞ்சம் பப்ளிக்கா போட விருப்பம் இல்லை, கொஞ்சம் ஷை டைப், அப்படியா? இல்ல வேற ஏதாச்சும் ரீசனா? மத்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, எங்கடா இவன் மெசேஜ் எல்லாம் இப்படி இப்படியெல்லாம் ரீட் பண்றாங்க, என்னது நாங்க எல்லாம் பார்க்கலையே அப்படின்னு பாக்குறாங்க. மெசேஜ் என்னன்னு தெரிஞ்சது தான், அது தெரிஞ்சது ரிவார்டு. நீங்க மெசேஜ பாக்குறது தான் ரெஸ்பான்ஸ். மெசேஜை போயிட்டு பாக்குறீங்க இல்லையா, அதுதான் ரெஸ்பான்ஸ். கியூ அப்படின்றது நோட்டிபிகேஷன் சவுண்டு, அதை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுது இல்லையா, அதுதான் கிரேவிங். அதை நீங்க போயிட்டு பாக்குறீங்க, அதுதான் ரெஸ்பான்ஸ். பாக்குறது தான் ரெஸ்பான்ஸ். ரிவார்ட், நீங்க அந்த மெசேஜ பார்த்துட்டீங்க, அது என்ன மெசேஜ் உங்களுக்கு தெரிய வந்துடுச்சு, ரைட்டா? இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள். இப்ப நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நோட் புக்கும் பெண்ணும் ரெடி ஆயிக்குது. இப்ப கரண்ட் போய்த்திடுச்சு, சரியா? கரண்ட் போய்த்திடுச்சின்னு வைங்க. கரண்ட் போய்த்திடுச்சுன்னா இப்ப உங்களுக்கு, இப்ப நான் என்ன சரி ஆக்டிவிட்டி தந்தனால நோட் புக் பார்க்க முடியாது இல்லையா? இப்ப நோட் புக் பார்க்க முடியாது உங்களுக்கு. இப்ப நான் என்ன சரி ஆக்டிவிட்டி தந்தேன்னா நீங்க எழுதணும், அதை நான் நோட் புக்கை பார்க்கணும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கேண்டில் பத்த வைக்கிறீங்க. எதுக்காக? நோட் புக் பாக்குறதுக்காக வேண்டி ஒரு கேண்டில் பத்த வைக்கிறீங்க. இப்ப உங்களால நோட் புக்கை பார்க்க முடியுது. கரண்ட் போகுது, உங்களால எதையுமே பார்க்க முடியல. ஜூம் மீட்டிங் மட்டும் தான் தெரியுது இல்லையா, அது போன்னால. மத்த எதுவுமே பார்க்க முடியல, நோட் புக் எதுவும் பார்க்க முடியல. உங்களுக்கு இப்ப அதை பார்க்கணும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கேண்டில பத்த வைக்கிறீங்க, நீ நோட் புக்கை பாக்குறீங்க. இதுல கியூ என்னது, கிரேவிங் என்னது, ரெஸ்பான்ஸ் என்னது, ரிவார்ட் என்னது? பவர் கட் ஆனது, ஆமா, பவர் கட் ஆனது தான் கியூ. அம்மார், சரியா? அம்மார் தான் சொல்றாங்க பவர் கட் ஆனது.
பவர் கட் ஆனதுதான் கியூ. கிரேவிங் உங்களுக்கு அந்த நோட்டை பார்க்க தேவைப்படுது. அந்த நோட்டை உங்களுக்கு பார்க்கணும்னு தோன்றது. உங்களுக்கு இப்ப நோட்டை பார்க்கணும், அதுதான் கிரேவிங். கரெக்ட். ரெஸ்பான்ஸ் நீங்க கேண்டில் பத்த வைக்கிறது. கரெக்ட். ரிவார்ட் என்னது? ஆமா, ரிவார்ட் நீங்க நோட்டை பாக்குறது. கியூ என்னது? கரண்ட் போனதுனால தான் ஒரு கிரேவிங் வந்துச்சு. என்ன கிரேவிங்? அந்த நோட்டை பார்க்கணும். அப்ப கிரேவிங் என்னது? நோட்டை பார்க்கணும். இப்ப நீங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்றீங்க? கேண்டில் பத்த வைக்கிறீங்க, அதுதான் நீங்க பண்ண ரெஸ்பான்ஸ். இப்ப ரிவார்ட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. என்னது? அந்த நோட்டை நீங்க பார்த்துட்டீங்க. அந்த கிரேவிங்க்கு நீங்க ரிவார்ட் வந்து கொடுத்துட்டீங்க. ரைட்டா? இப்ப இவ்வளோ நேரமா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க, சரியா? கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப போரிங்கா ஆயிக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப போரிங் ஆயிக்குது. பக்கத்துல அப்படியே போன் எடுத்து கொஞ்சம் நோண்டுறீங்க, மெசேஜ் பாக்குறீங்க, வேற ஏதாச்சும் சோசியல் மீடியால கொஞ்சம் யார் என்ன போட்டிக்கிறாங்கன்னு பாக்குறீங்க, அதெல்லாம் பண்றீங்க. ரைட்டா? அப்ப உங்களுக்கு கொஞ்சம் அந்த போரிங் இல்லா போயிடுது, கொஞ்சம் என்டர்டைன் ஆகிட்டீங்க. ரைட்டா? உங்களுக்கு கிளாஸ் போரிங் ஆகுது, நீங்க பக்கத்துல வேற ஏதாச்சும் வேலை பண்றீங்க, உங்களுக்கு அந்த என்டர்டைன்மெண்ட் கிடைச்சிடுச்சு. இப்ப இதுல கியூ என்னது? கிரேவிங் என்னது? ரெஸ்பான்ஸ் என்னது? ரிவார்ட் என்னது? கிளாஸ் போரிங் ஆகுது, உங்களுக்கு அந்த போரிங்ல இருந்து கொஞ்சம் விடுபடணும்னு தோணுது, நீங்க போன்ல வேற வேலை பண்றீங்க, அந்த போரிங்னஸ் உங்களுக்கு இல்லாம போகுது. இப்ப இதுல கியூ என்னது? கிரேவிங் என்னது? ரெஸ்பான்ஸ் என்னது? ரிவார்ட் என்னது? ஆமா, போரிங்கா ஃபீல் ஆகுறது கியூ. ரைட். அம்மர் டான்சர் கியூ கிளாஸ் தான். ஹம்ரா கியூ கிளாஸ் தான், ஆனா கிளாஸ் போரிங் ஆகிக்கிறது தான் கியூ. இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படியே நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க, வேற வேலை பண்ண மாட்டீங்க. ரைட்? இப்ப போரிங் ஆகிக்கிறது தான் எங்க பிரச்சனை. இப்ப போரிங்கா இருந்தா தான் அந்த கிரேவிங் வருது உங்களுக்கு, ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணுமே அப்படின்னு பக்கத்துல போயிட்டு வேற வேலை பண்றது. அப்ப கியூ என்னது? போரிங்கா ஆயிக்கிறது. கிரேவிங் அந்த போரிங் கொஞ்சம் இல்லாம நல்லோன்னு தோணுது இல்லையா, ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னு தோணுது இல்லையா, அதுதான் கிரேவிங். அப்ப ரெஸ்பான்ஸ் என்னது? நீ எக்ஸ்ட்ராவா போயிட்டு வேற ஏதாச்சும் வேலை பாக்குறது தான் ரெஸ்பான்ஸ். ரிவார்ட் அந்த போரிங் உங்களுக்கு இல்லாம போறது. ரைட்டா? கிளியரா? அது கிளியர். இப்ப இங்க ஒரு போட்டோ இருக்குது இல்லையா, என்ன போட்டோ? பிரியாணி. எஸ். பார்க்கும் போது என்ன தோணுது? டெலிஷியஸ். ரைட். இது பார்க்கும் வரைக்கும் ஏதாச்சும் தோணுச்சா உங்களுக்கு? பார்க்கும் வரைக்கும் ஏதாச்சும் தோணுச்சா? இல்ல இல்லையா? எப்ப பார்த்தோமோ அப்பதான் சாப்பிடணும் போல தோணும் இல்லையா? இந்த ஆக்டிவிட்டியும் எல்லாம் அப்படித்தான், அது என்னன்னு பார்ப்போம். ரைட்? இப்ப இந்த ஹேபிட் எல்லாமே நாங்க எந்த வேலை பண்றதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு லூப் மாதிரி நடக்குது. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு கியூ வருது, சரியா? அந்த பழக்கத்தை இல்லாட்டி நாங்க ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணணும்னா இனிஷியேட் பண்ணி வைக்கிற ஒரு விஷயம் இருக்குது கியூ. இப்ப மெசேஜ் அந்த சவுண்ட் கேட்டா எப்படி அதை பார்க்கணும்னு தோணுதோ, அதே மாதிரி தான் எல்லா ஆக்டிவிட்டியும். அதை ஆரம்பிச்சு வைக்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு கியூ வைக்குது. அந்த கியூனால ஒரு கிரேவிங் வருது, மெசேஜ் சவுண்ட் கேட்கறதுனால அதை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுது, அதை நீங்க பாக்குறீங்க, அது அந்த மெசேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த ரிவார்ட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. சரியா? இப்ப உங்களுக்கு பசி வருது, பசி தான் கியூ, சாப்பிடணும் போல தோணுது, நீங்க சாப்பிடுறீங்க, உங்களோட பசி பெய்திடுச்சு. தண்ணி தாகம் வருது, உங்களுக்கு தண்ணி குடிக்கணும் போல தோணுது, நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, தண்ணி தாகம் பெய்திடுச்சு. சரியா? ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னு உங்களுக்கு தோணுது, இல்ல போரிங்கா நீங்க ஃபீல் பண்றீங்க, என்டர்டைன்மெண்ட் ஒன்று வேணும்னு உங்களுக்கு தோணுது, நீங்க போயிட்டு டிவி பாக்குறீங்க, அந்த என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு, அந்த போரிங்ல இருந்து நீங்க விடுபட்டுட்டீங்க. இதே தான் எங்கிட்ட எல்லா ஆக்டிவிட்டியும், நாங்க என்னென்னலாம் ஆக்டிவிட்டி பண்றோமோ எல்லாத்துக்கும் இதே தான். எக்ஸாம் வருது, உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னு தோணுது, நீங்க நல்லா படிக்கிறீங்க, நீங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கிறீங்க. ரைட்? பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும்னு உங்களுக்கு தோணுது, இல்ல உங்களுக்கு கையில கொஞ்சம்
பணம் வேணும்னு தோணுது, நீங்க பிசினஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றீங்க, பிசினஸ் நல்லா போகுது, நீங்க பிசினஸ் பண்றீங்க, உங்களோட கையில பணம் வந்துட்டு. எந்த ஆக்டிவிட்டியா இருந்தாலும் சரி எல்லாமே இந்த லூப்ல தான் நடக்குது. கியூ வருது, கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்ட், கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்ட், இதே ரொட்டீன்ல தான் நடக்குது. ஒரு லூப்னா என்னது? லூப்னா ஒரே விஷயம் ரிப்பீட் ஆகுறது, அதே ரிப்பீட் ஆகி இருக்கிறது தான் லூப். இப்ப இந்த லூப்ல நாங்க இந்த ஒண்ட தூக்குறோம், அந்த லூப் அங்கேயே முடிஞ்சு போய்த்திடும். அந்த ஹேபிட் திரும்ப கண்டினியூ ஆகாது. பாருங்க, இப்ப இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணும் வரைக்கும் யார் சரி தூரியாங்க பச்சு நினைச்சு பாத்தீங்களா? இல்ல இல்லையா? இந்த கிளாஸ் நடக்கலாண்டாலும் கூட இந்த தூரியாங்கான வேர்ட் கூட மைண்டுக்கு வந்திக்காது. எப்ப இந்த கிளாஸ போட்டோ, அந்த கிளாஸ்ல எப்ப இந்த தூரியாங்கான போட்டோவை காட்டினோ அதுலேருந்து முடிஞ்சிருச்சு. மறும் எப்ப தூரியாங்க சீசன் வரும்னு பாத்துட்டு இருக்கிறது இல்ல? அப்ப இங்க கியூ என்னது? இந்த போட்டோ, இந்த போட்டோக்கு இதுதானே, இந்த போட்டோவை நீங்க பாக்குறது தான் கியூ. இந்த போட்டோவை நீங்க பார்க்கலண்டா அந்த தோட்டே உங்களுக்கு வந்திக்காது, இந்த சாப்பிடணும்னு தோட்டே உங்களுக்கு வந்திக்காது. கிளியரா? அது கியூவா இங்க உடைச்சோம் அப்படின்னா, இந்த கியூ இல்லாம போச்சுன்னா சாப்பிடணும்னே அவளுக்கு தோணிக்காது. அப்ப கியூ இங்க இல்லாம போச்சுண்டா இந்த லூப் அப்படியே உடைஞ்சிடும். உங்களுக்கு கிரேவிங்கும் வந்திக்காது, நீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணிக்க மாட்டீங்க, உங்களுக்கு ரிவார்டும் கிடைச்சிக்காது. அப்ப இங்க கிரேவிங் இப்போ உடைக்க போறோம். கியூ ஓகே, கிரேவிங் உடைக்க போறோம். ஓகேவா? இப்ப இந்த தூரிங்க பார்த்தோம், 2 பேருக்கு 2 விதமான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு இல்லையா? இப்ப நஸ்ரினுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காது. இப்ப பாருங்க, கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே இந்த தூரியாங்க பாத்தீங்க, கியூ நடந்துடுச்சு எல்லாருக்குமே, கியூ நடந்துடுச்சு எல்லாருமே பாத்தீங்க. ஆனா சில பேருக்கு தான் இதை சாப்பிடணும்னு தோணுச்சு, சில பேருக்கு தோணல. அப்ப அந்த ரிவார்ட், சாரி, அந்த கிரேவிங் சில பேருக்கு அங்கிட்ட கட் ஆகிடுச்சு. இந்த கியூவை பார்த்து யாருக்கெல்லாம் கிரேவிங் வந்துடுச்சோ அவங்களுக்கு தான் இதை தின்னணும் போல தோணும். இருந்தீந்தா இப்ப திண்டிப்பாங்க இல்லையா? மத்தவங்க பிடிக்காதவங்க தின்ன மாட்டாங்க, அவங்களுக்கு கிரேவிங் வரல, அப்ப அவங்களுக்கு தின்னணும்னு தோணாது, கிட்ட இருந்தாலும் அவங்க திண்டிக்கவும் மாட்டாங்க. அப்ப இங்க கிரேவிங்க தூக்கிட்டோம் அப்படின்னா இந்த லூப் அப்படியே நின்றுடும். அது கிளியரா? கிளியரா? கிளியர். இப்ப ரெஸ்பான்ஸ் தூக்க போறோம், ரைட்டா? கியூ நடந்துடுச்சு இல்லையா? தூரியங்கவ பாத்துட்டீங்க, ரைட்? தூரியங்க பாத்துட்டீங்க, அந்த கிரேவிங்கும் உங்களுக்கு வந்துடுச்சு. இப்ப ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு தூரியம் கிட்ட இருக்குதா? ரெஸ்பான்ஸ் என்னது இதுல? தூரியங்க சாப்பிடுறது. ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு தூரியங்க இருக்குதா? இது தூரியங்க சீசன் இல்ல இல்லையா? தூரியம் கிட்ட இருக்குதா? உங்களால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. சோ நீங்க தூரியமா சாப்பிட மாட்டீங்க, உங்களுக்கு அந்த ரிவார்டும் கிடைக்காது. இந்த ரெஸ்பான்ஸ் நீங்க இல்லாமக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரிவார்டு உங்களுக்கு கிடைக்காது. இப்ப கியூவை தூக்கினோம் அப்படின்னா இந்த லூப் முடிச்சிடும், திரும்ப நடக்காது. கிரேவிங்க தூக்கினாலும் நடக்காது. இப்ப தூரியங்க பிடிக்காதவங்க அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவும் மாட்டாங்க, அதுக்கு அவங்களுக்கு ரிவார்டும் கிடைக்காது, திரும்ப அவங்களுக்கு கியூவும் வராது. கியூ வந்தனாலும் அவங்க கிரேவிங் பண்ண மாட்டாங்க, அந்த லூப் திரும்ப நடக்காது, அவங்க தூரியங்க தின்ன போறது இல்லை, ரைட்? அதே மாதிரிதான் இப்ப ரெஸ்பான்ஸ் ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த விஷயத்தை திரும்ப பண்ண முடியுமா? இப்ப தூரியாங்க நாங்க நினைச்சாலும் இப்ப தின்ன முடியுமா? முடியாது. அடுத்த சீசன் வர வரைக்கும் வெயிட் பண்ணித்தான் ஆகணும் நாங்க, இல்ல? நினைச்சாலும் சாப்பிட முடியாது. அப்ப ரெஸ்பான்ஸை தூக்கிட்டா அப்படின்னாலும் அந்த லூப் உடைஞ்சு போய்த்திடும், அந்த விஷயம் திரும்ப நடக்காது. சீசன் டைமுக்கும் உங்களுக்கு அந்த கிரேவிங் வந்தா நீங்க சாப்பிட்டுப்பீங்க, அந்த ரிவார்ட் கிடைச்சிக்கோ, திரும்ப அந்த கியூ வரும், திரும்ப கிரேவிங் வரும், திரும்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க, திரும்ப அந்த ரிவார்ட் கிடைக்கும், இதெல்லாம் நடக்கும். பட் இப்ப நடக்காது. இப்ப ரிவார்ட் இதை உடைக்கணும் இல்லையா? என்னன்னா ரீசெண்டானா டிக்டாக்ல ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு இன்ஃப்ளூயன்சர்
அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. இப்ப எங்கட பக்கத்தூர்ல ஒரு சாக்லேட் கேக் விற்கிறாங்க. அது இந்த சீசனுக்கு மட்டும் தான், இந்த டிசம்பருக்கு மட்டும் தான் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சீசனுக்கு போற அந்த ஐட்டம் வரதில்லை. இது என்னன்னா உள்ளுக்கு சாக்லேட் ஃபிளேவர் போட்டு அந்த கேக் வச்சு மேலால அந்த சாக்லேட் அந்த ஐசிங்கும் இல்லை, அது என்னமோ ஒரு கோடிங் மாதிரி ஒரு கோட்டிங் ஒன்று போட்டு மேல கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் தூவி சாக்லேட் கொஞ்சம் அந்த பீஸும் கொஞ்சம் வச்சு சூப்பரா இருந்துச்சு. பாக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. அந்த இன்ஃபுளுசர்ஸும் என்ன பண்றாங்கன்னா சூப்பரா இந்த சாப்பிட்டு அது எப்படி இருக்குதுன்னு எல்லாம் ரிவ்யூ எல்லாம் பண்றாங்க. எனக்கும் அதை பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தான் தோணுச்சு. அது வேற பக்கத்தூர் வேறாச்சா, பக்கத்தூர்ல தான் நடக்குது. வின்டர் ஸ்லைஸ் எல்லாம் இல்லை, அது வந்து ஐஸ்கிரீம், இது ஒரு கேக்கு. சரியா? இப்ப பக்கத்தூர்ல வேற விக்கிறாங்க. இந்த சீசனுக்கு மட்டும் தான் வரும்னு சொல்றாங்க. அப்ப அதை மிஸ் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? நான் என்ன பண்ணேன், கடைக்கு போயிட்டு அதை ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு சாப்பிடணும் போல அந்த டிக்டாக் வீடியோ பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுச்சு. சரியா? அதை இப்ப வாங்கி நான் சாப்பிடுறேன். சாப்பிடுறதுக்கு பிறகுதான் தெரியுது அதுல போட்டிக்கிறது சாக்லேட்டே இல்லைன்னு. அது சாக்லேட் இல்ல, சாக்லேட் கலர்ல வேற ஏதோ ஒன்று போட்டிக்கிறாங்க. நான் போனதே அந்த சாக்லேட் டேஸ்டுக்காக தான். ஏடா வாங்கினோண்டும் ஆயிடுச்சு. சாப்பிடவும் பிடிக்கல. சரியா? இப்ப நான் திரும்ப அந்த கடைக்கு போயிட்டு திரும்ப அந்த அந்த கேக்கை வாங்கி சாப்பிடுவேனா? மாட்டேன் இல்லையா? அம்மா சொல்றாங்க மாட்டீங்க. ஆமா, நானும் சாப்பிட மாட்டேன் தான். திரும்ப போகவே மாட்டேன், அந்த கடை பக்கமே போக மாட்டேன். அப்ப இங்க இந்த ரிவார்டை கட் பண்ணா இந்த கியூ கிரேவிங் ரெஸ்பான்ஸ் எதுவுமே நடக்காது. இப்ப நான் எனக்கு ரிவார்டும் கிடைச்சிடுச்சு. பட் அந்த ரிவார்ட் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. எனக்கு நான் எதிர்பார்த்த ரிவார்ட் கிடைக்கல. அப்ப திரும்ப அந்த கியூ நடக்காது. திரும்ப அந்த சாக்லேட் அந்த அந்த நான் எந்த வீடியோ பார்த்து அதுக்கு கிரேவிங் ஆனேனோ அந்த வீடியோவையே திரும்ப பார்த்தா கூட எனக்கு கிரேவிங் வராது. ஏன்? நான் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேனே, அது எப்படி இருக்கிறது தான் தெரிஞ்சிடுச்சே. திரும்ப வருமா? அது சாப்பிடணும்னு தோணுமா? தோணாது. அப்ப இங்க ரிவார்ட் உடைஞ்சிடுச்சுன்னா இந்த லூப் திரும்ப நடக்காது. கிளியரா? கியூனா என்னது, கிரேவிங்னா என்னது, ரெஸ்பான்ஸ் என்னது, ரிவார்ட் என்னது, அந்த அது ஒரு லூப்ல நடக்குது. அந்த லூப்ல ஒரு விஷயத்த நாங்க தூக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த லூப் கேன்சல் ஆகிடும் அப்படின்னது கிளியரா? கிளியர்? இங்க ஒரு விஷயம் இருக்குது. என்னது? நீங்க ஒரு ஹேபிட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு இந்த விஷயமெல்லாம் நான் ரிமூவ் பண்ணாதான் நான் அந்த கோலை நோக்கி போக முடியும், நான் லைஃப்ல உருப்படுவேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருப்பீங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்த ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த லூப்பை நீங்க கண்டுபிடிச்சு உடைச்சிட்டாலே போதும், அந்த விஷயம் இல்லா போய்த்திடும். ரைட்? போன் நோன்றது தான் உங்களோட ஹேபிட்டா? போன் நோன்றதை இல்லாம ஆக்கணுமா? அந்த கியூ என்னது, கிரேவிங் என்னது, ரெஸ்பான்ஸ் என்னது, ரிவார்ட் என்னது கண்டுபிடிச்சி இந்த லூப்பை நீங்க உடைங்க. அந்த ஹேபிட் உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது. அது கிளியரா? ஒரு பேட் ஹேபிட்டை நாங்க இல்லாம ஆக்கணும் அப்படின்னா இந்த லூப்பை உடைச்சோம்னா அந்த பேட் ஹேபிட் இல்லாம போய்த்திடும். கிளியரா? அந்த லிஸ்ட் அதுக்கு தான். ரைட், கிளியர். அதே மாதிரி நீங்க ஒரு விஷயம் போட்டிப்பீங்க இல்லையா, இதெல்லாம் நான் பண்ணாதான், இல்ல நான் இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாதான், இல்ல சில விஷயம் நான் எட் பண்ணாதான் என்னோட கோலை நோக்கி நான் போகலாம், என்னோட கோலுக்கு இது என்னைய கூட்டு போகும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிப்பீங்க இல்லையா? அதுக்கு என்ன பண்றதுன்னா இந்த லூப்பை உருவாக்குங்க. எங்க கியூ இது, கியூ எப்படி வரும், கிரேவிங் எப்படி வரும், அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றது, என்ன ரிவார்ட் எனக்கு கிடைக்குதுன்றத இந்த லூப்பை நீங்க உருவாக்கினீங்க அப்படின்னா அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்துடும். அதை நீங்க தொடர்ந்தும் பண்ணுவீங்க, உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். திரும்ப அந்த கியூவும் வரும், உங்களுக்கு திரும்ப கிரேவிங் வரும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க, ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்கும். கிளியரா அது? அப்போ ஒரு பேட் ஹேபிட்டை இல்லாம ஆக்கணும்னா இந்த லூப்பை உடைக்கணும். ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வரணும்னா இந்த லூப்பை உருவாக்கணும். அது கிளியரா? எஸ், கிளியர் இல்லையா? இப்ப இங்க இன்னொரு கொஸ்டின் இருக்குது. என்ன? இப்ப எனக்கு நான் ரீசெண்டா கேக் சாப்பிட்டேனா, எனக்கு போட்டோ அந்த வீடியோ பார்த்து சாப்பிடணும்னு தோணிச்சு. சரியா? அதுல சாக்லேட் ஈக்குன்னு நினைச்சிட்டு தான் போனேன். எனக்கு நான் அதை வாங்கி சாப்பிட்டேன். ஆனா நான் நினைச்சது அதுல ஈக்கல, அதுல சாக்லேட்டே ஈக்கல்ல. அதுல அதுக்கு பதிலா வேற ஏதோ சாக்லேட் கலர்ல வேற ஏதோ போட்டிருந்தாங்க.
ஸோ அந்த ரிவார்ட் எனக்கு கிடைக்கல, நான் அந்த லூப்பை திரும்ப கண்டினியூ பண்ணல. பட் சப்போஸ் அதுக்கு பதிலா சாக்லேட்டே வச்சிருந்தாங்க, இப்ப நான் எதிர்பார்த்த மாதிரி சாக்லேட்டே வச்சிருந்தாங்க அப்படின்னு வைங்க, நான் அதை கேட்க சாப்பிட்டிப்பேனா மாட்டிப்பேனா? சாப்பிட்டிப்பேன், எக்ஸாக்ட்லி. திரும்ப போயிட்டு வாங்கிப்பேனா மாட்டேனா? திரும்ப போயிட்டு நான் வாங்கிப்பேனா மாட்டேனா? வாங்கிப்பேன் இல்லையா? அதுல உண்மையாவே சாக்லேட் இருந்துச்சுன்னா, நான் போனதே அந்த சாக்லேட்டுக்காகத்தான். உண்மையாவே சாக்லேட் இருந்துச்சுன்னா நான் திரும்ப போயிட்டு வாங்கிப்பேன். சூப்பரா இருந்துச்சோ. அப்ப நான் இங்க எனக்கு அந்த கிரேவிங் வந்தது சாக்லேட்டுக்காகவா இல்ல அந்த கேக்குக்காகவா? சாக்லேட்க்கு. நான் எதிர்பார்த்தது என்னது? அந்த ரிவார்ட் தான், அந்த சாக்லேட் தான். அந்த சாக்லேட்டை பார்க்கும் போது தான் எனக்கு கிரேவிங் வந்துச்சு. அந்த நான் உண்மையா திண்டனே ஒரு கேக் உண்டு, அதுக்காக இல்ல. அப்ப ரிவார்ட்ன்றது எங்களுக்கு கிரேவிங் கொண்டு வருது அப்படின்னா, நாங்க எதுக்கு கிரேவிங் பண்றோம்னா எங்களுக்கு கிடைக்கிற ரிவார்ட்காக தான், நாங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸுக்கு இல்ல. எங்களுக்கு பசி வருது அப்படின்னா பசி போறது தான் ரிவார்ட். அது எதை சாப்பிட்டாலும் எங்களுக்கு பசி போகும், ரைட்டா? சோறை சாப்பிட்டாலும் பசி போகும், இட்லியை சாப்பிட்டாலும் பசி போகும், எந்த ரெஸ்பான்ஸை கொடுத்தாலும் பசி போகும். ஆனா ரிவார்ட் என்னது? பசி போறது. நாங்க பசி போறதுக்காகத்தான் சாப்பிடுறோம், சரியா? இப்ப கிரேவிங் வர்றது எதனால? நாங்க கிரேவிங் கொண்டு வர்றது நாங்க ரிவார்டுக்கு தான், ரெஸ்பான்ஸுக்கு இல்ல. அது கிளியரா? கிளியர், ரைட். இப்ப அதே மாதிரி இப்ப இங்க ஒரு ரேடியோ வைக்குது இல்லையா? ரேடியோ வைக்குது, இது டிவி. தெரியுது இல்லையா? டிவி தான். இப்ப என்ன அதுக்கு? இப்ப உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னு வைங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்டா, இந்த மூணுல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு போரிங்கா ஃபீல் ஆகுது, ஒரு என்டர்டைன்மெண்டோட வேணும் அப்படின்னா இந்த மூணுல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? போன். போன் சூஸ் பண்ணி டிவி, போன். இதுவே நீங்க ஒரு எத்தனை ஒரு 100 வருஷம் கழிச்சு, 100 வருஷமா ஒரு 50 வருஷம் கழிச்சு பின்னாடி போயிட்டு நீங்க உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒன்று வேணும், நீங்க எதை பார்க்க ஆசைப்படுவீங்க அப்படின்னு கேட்டா அவங்க எதை சூஸ் பண்ணிப்பாங்க? அவங்களுக்கு டிவியே தெரியாது, அவங்களுக்கு போனும் தெரியாது, அவங்க ரேடியோவை தான் சூஸ் பண்ணிப்பாங்க. அப்ப இந்த கியூ ஆளுக்கால் வேறுபடுது. சாரி, கிரேவிங் வந்து ரேடியோ. ஆமா, கொஞ்சம் வருஷம் பின்னாடி போயிட்டு நான் பார்த்தோம்னா ரேடியோ தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல டிவி இல்ல, அதே மாதிரி சோஷியல் மீடியாஸும் இல்ல, ஸ்மார்ட் போனும் இல்ல. அப்ப இங்க எல்லாருக்குமே கிரேவிங் சேமா தான் நீக்குது. கிரேவிங் என்னது? ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். ஆனா கொடுக்குற ரெஸ்பான்ஸ் மாறுபடுது ஆளுக்கால். ஒருத்தர் முந்தைய காலத்தாக்குல என்னது? ரேடியோ சூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க டிவி சூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க போன் சூஸ் பண்ணுவாங்க. கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான் வேற, ஆனா கிடைக்கிற ரிவார்ட் சேமா இருக்குது. கிரேவிங்கும் சேமா தான் நிக்குது. அது கிளியரா? எல்லாருமே ஒரே ரெஸ்பான்ஸை பார்த்து தான் மோட்டிவ் ஆக மாட்டாங்க. சிலவங்களுக்கு போனை பார்த்தாலே போன் நோண்டணும்னு தான் தோணும், சரியா? போனை பார்த்தாலே அதை போன் நோண்டணும்னு தான் தோணும். அப்ப ஆனா உண்மையாவே எங்களுக்கு கிரேவிங் வாரது போனுக்கா, அப்படி இல்லைன்னா அந்த போனால கிடைக்கிற என்டர்டைன்மெண்ட்கா? சிலவங்களுக்கு இப்ப இப்ப ஒரு 11 மணிக்கு ஒரு சீரியல் போறேன்னு வைங்களேன், 11 மணிக்கே அவளுக்கு அந்த கிரேவிங் வந்துடும். அது டைமுக்காகவா இல்ல டிவிக்காகவா? அந்த டிராமாக்காக, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த என்டர்டைன்மெண்ட்காக. 11 டிவி அவங்க பார்க்கணும்னே தேவையில்ல, அந்த டைம் வந்தாலே அவளுக்கு அந்த கிரேவிங் வந்துடும். பார்க்கணும் பார்க்கணும், அவன் லாஸ்ட் டைம்ல கத்திய வச்சிருந்தான், குத்துனானா இல்லையா, அதை பார்த்தே ஆகணும். அது என்னது அந்த கிரேவிங்? கிரேவிங் எதனால வருது? டிவிக்கா இல்ல டைமுக்கா? அந்த டைம் ஆனாலே அவங்களுக்கு தோணுது. அந்த கிரேவிங் வர்றது அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக, அந்த சஸ்பென்ஸுக்காக. கிளியரா? எல்லாருமே ஒரே விஷயத்த பார்த்து கிரேவிங் ஆகுறது இல்ல. அதே மாதிரி சிலவங்களுக்கு சேம் கியூவும் வைக்கிறது இல்ல.
ரிவார்டும் எல்லாருக்கும் சேமா கிடைக்கிறது இல்ல, ஆளுக்கு வித்தியாசப்படுது. இப்ப நாங்க ஒரு விஷயத்த, ஒரு ஹேபிட்ட ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த நாங்க தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா, நாங்க அந்த லூப்ப எடுக்கணும், அந்த லூப்ப நாங்க உருவாக்கணும். இந்த லூப்ப நாங்க உருவாக்கணும். அதே எங்கிட்ட பேட் ஹேபிட்ட இல்லாமக்கணும்னா அந்த லூப்ப உடைக்கணும். அதை உடைக்கிறது எப்படி? அது ஒரு கொஸ்டின் இருக்குது இல்லையா? அதை எப்படி உடைக்கிறது? அதை கியூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது பேட் ஹேபிட்ல இருக்கிற கியூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது எதுக்கு கிரியேட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அது ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ரிவார்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் அது நாங்க உடைக்கலாம். அது எப்படி உடைக்கலாம், என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உடைக்கலாம், அதுதான் அந்த 4 விதமான விதிகள்ல வருது. 4 விதமான விதி பார்த்தோம் இல்லையா? எங்கிட்ட ஹேபிட்டை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு, அந்த 4 விதமான விதியில அதுதான் வருது. அத வரக்கூடிய கிளாஸ்ல நான் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். So, இந்த கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்ட், இதுதான் எங்க மேட்டர். நாங்க எங்களோட கோலை நோக்கி போனோம் அப்படின்னா இதை உருவாக்கணும். நாங்க இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு ஷார்ட்டா பார்த்துருவோம். ஸ்ட்ரக் ஆகுதா? மத்தவங்களுக்கு கிளியர் ஆகிக்குதா? அப்துல்லாக்கு ஸ்ட்ரக் ஆகுதுன்றாங்க. நெட்வொர்க் என்ன சார் இஷ்யூ? மத்தவங்களுக்கு கேக்குதா? பேசுறது கிளியர் ஆகிக்குதா? ஓகே. இப்ப என்ன பண்ணாங்க? இப்ப எங்களுக்கு ஒரு கோல் இருக்குது. அந்த கோலை நோக்கி போறதுக்கு நாங்க என்னென்னலாம் எங்க லைஃப்ல ரிமூவ் பண்ணணுமோ அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அதே மாதிரி எதெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணணும். அதை நாங்க தொடர்ந்து பண்ணணும் இல்லையா? தொடர்ந்து பண்ணாதான் அதை பண்ணலாம். அது எப்படி பண்றது அதை நாங்க பார்ப்போம். அதே மாதிரி ஒரு ஹேபிட், இப்ப நான் போட்ட அந்த 3 லிஸ்டையும் உருவாக்குறது இந்த லூப் தான். இப்ப நாங்க டே டு டே லைஃப்ல பண்ணக்கூடிய எல்லா விஷயமே இந்த லூப்னால தான் உருவாகுறது. இந்த லூப்னால தான் நாங்க ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா இந்த லூப்பை உடைச்சா பேட் ஹேபிட்ஸ் இருந்து விடுபடலாம். அதே மாதிரி இந்த லூப்பை உருவாக்கினோம்னா ஒரு புதிய, அத எப்படி தொடர்ந்து பண்றது, எப்படி உருவாக்குறது, எப்படி இந்த லூப்பை உடைக்கிறது அப்படின்றத வரக்கூடிய கிளாஸ்ல நாம பார்ப்போம். இப்ப லூப் உடைக்கிறது கூட கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, டிவி இருக்குது, அதுல சீரியல் போகுது, 11 மணிக்கு தான் போகுது, 11 மணிக்கு பார்க்கணும்னு தோணுது. நீங்க என்ன பண்றீங்க? நான் இன்னையில இருந்து டிவி பார்க்கறத விட்டுடுறேன் அப்படின்ட்டு இப்ப விட்டாச்சு. பட் உங்களுக்கு வில் பவரை யூஸ் பண்ணி தான் நீங்க விட்டுறீங்க. இப்ப கிளாஸ்ல வந்து உட்காருங்க, டைமுக்கு அங்க சீரியலும் போகுது, பட் இருக்கல, அது கஷ்டப்பட்டுக்கிறீங்க. அது என்ன நடந்துச்சோ என்னமோ முடியாது இல்லையா? கஷ்டப்பட்டுக்கிறீங்க. ஆனா ஹேபிட் அப்படின்றது நீங்க கஷ்டப்பட்டுக்கிறது இல்ல. அங்க டிராமா என்ன போனாலும் போகட்டும், சீரியல் எது வேணாலும் இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் ஏண்ட பாட்டுக்கு கிளாஸுக்கு நான் ஏண்ட பாட்டுக்கு அதை நான் பார்க்காமையே இருப்பேன் அப்படின்றது தான் இந்த ஹேபிட். ஒரு விஷயத்த நாங்க கஷ்டப்பட்டு விடுறது இல்லை, அதை ஈஸியா விடணும். அது திரும்ப எங்களை தூண்டக்கூடாது. அந்த கியூவை திரும்ப நாங்க உண்டு பண்ணக்கூடாது. அந்த கிரேவிங் திரும்ப எங்களுக்கு வரக்கூடாது. வராத மாதிரி தான் அந்த ஹேபிட்டை நாங்க விடணும். அது கிளியரா? அது எப்படி விடுறதுன்னு தான் நாங்க வரக்கூடிய கிளாஸ்ல பார்ப்போம். ரைட்டா? இப்ப இது வரைக்கும் கிளியரா? உங்களோட கோல் நோக்கி போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி பண்றது, அதை நான் கிளியரா இன்னைக்கு பார்த்தது ஃபுல்லா கிளியர் ஆகிக்குதா? கிளியர்? இன்னைக்கு படிச்சதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இருக்குதுன்னா கேட்கலாம். என்ன சரி டவுட்? எல்லாருக்கும் கிளியரா? அப்ப ஓகே. இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து உங்களோட கீ டேக்அவே என்னது? எந்த விஷயம் உங்களுக்கு முக்கியமா படுது? என்ன கீ டேக்அவே? நீ கிளாஸ்க்கு வந்ததுக்கு என்ன விஷயத்த நீங்க கொண்டு போறீங்க? உங்களோட கீ டேக்அவே என்னது? உங்களுக்காவே தான் அனுப்புறது இல்ல. லாஸ் ஆஃப் ஹேபிட். ம்
நஸ்ரீன், மன உறுதி அண்ட் முயற்சி வைக்குது, மன உறுதி வைக்குது. அத கஷ்டப்பட்டு பண்றது இல்லைங்க, சரியா? ஈஸியா பண்ணணும், அதுதான் இங்க மேட்டர். வேற எப்படி ஹேபிட் உருவாகுறது, அதை எப்படி உடைக்கணும். எஸ், வெற்றியை நோக்கி பயணிக்கும். ஆமா, அப்துல்லா சொல்றாங்க, சின்ன சின்ன விஷயம் தான் இம்பார்ட்டன்ட். ஆமா சம்ரா, எஸ் அதுதான். நான் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயம் தான் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இம்பாக்ட தருது. நெக்ஸ்ட் கிளாஸ் வர முன்ன உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வந்துக்குது. என்னது? நீங்க போட்டீங்க இல்லையா லிஸ்ட், 3 லிஸ்ட் போட்டீங்கல்ல, இதெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட், இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட், இதெல்லாம் நான் ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் போட்டீங்க இல்லையா? போட்டீங்க. இப்ப இதுல நீங்க போட்ட எல்லா ஆக்டிவிட்டிக்கும் அதுல கியூ என்னது, கிரேவிங் என்னது, ரெஸ்பான்ஸ் என்னது, ரிவார்ட் என்னது நீங்க போட போறீங்க. போன் நோண்டது தான் அவங்களோட நீங்க ரிமூவ் பண்ண வேண்டிய லிஸ்ட்ல போட்டீங்க அப்படின்னா, ஏன் போனை நோண்டுறீங்க, எது உங்களை நோண்ட வைக்குது, கியூ எழுதுங்க. ஏன் உங்களுக்கு போன் நோண்டணும்னு தோணுது, கிரேவிங் எழுதுங்க. சரியா? ரெஸ்பான்ஸ், ரிவார்ட், நீங்க போட்ட எல்லா ஆக்டிவிட்டிஸ்க்கும் அதுல கியூ என்னது, கிரேவிங் என்னது, ரெஸ்பான்ஸ் என்னது, ரிவார்ட் என்னதுன்னு எல்லாத்துக்கும் எழுதுங்க. ரைட்? நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது எல்லாத்துக்கும் இந்த 4 விஷயத்தையும் எழுதிட்டு வரணும். ரைட்? நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். எஸ், கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸுக்கு ஏதாச்சும் ரிக்வெஸ்ட் இருக்குதா? இந்த மாதிரி இப்ப ப்ரேயர் டைமுக்கு இல்லாமன்னு போட்டுக்கிறீங்க. ப்ரேயர் டைம் கிளாஷ் ஆகாது பாருங்க. இப்ப மாறி தொழுதுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கிளாஸ் தொடங்குது. என்ன சரி, கிளாஷ் ஆகுதா? ஓகே. இதுவரைக்கும் பொறுமையா இருந்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டு அந்த லேர்னிங்ஸை உள்வாங்கினதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிற உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும், அதே மாதிரி ஒரு புதிய ஒரு விஷயம், முக்கியமான ஒரு டாபிக் இல்லையா, என்னோட வாழ்க்கையில் கட்டாயம் தேவையான ஒரு விஷயம், எங்களோட பர்சனல் க்ரோத்துக்காக வேண்டி முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆகிக்கக்கூடிய இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி, இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுவும் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலான விஷயங்கள் தான் வந்துச்சு இல்லையா? கூடுதலான ப்ராக்டிக்கலாக தான் இந்த செஷன் நடந்துச்சு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ப்ராக்டிக்கலான விஷயங்களோட தான் போகும் அப்படின்ற மாதிரி. அப்போது இதுவரைக்கும் இருந்ததுக்கு இந்த செஷனை வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்ததுக்காக வேண்டி வளவாளர் ருஷ்தா ஹலீம்தீன், மிஸ்ஸஸ் ருஷ்தா ஹலீம்தீன் அவளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அகாடமி ஆஃப் மாஸ்டர் மைண்டில் இதில் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் செஷனில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோல் செட்டிங், செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எப்படி நாங்கள் வந்து அதை கூட்டிக் கொள்வது, இப்போ வந்து நாம் வந்து ஸ்ட்ரக் ஆகி கொண்டிருக்கிறோம் சில இடங்களில், வாழ்க்கை என்னடா வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னா அதுலேருந்து எப்படி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், ஸ்டூடெண்ட்ஸுக்கான விஷயங்கள், பேரண்ட்ஸுக்கான விஷயங்கள், மோட்டிவேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள், லைக் ஒட்டுமொத்தமாக லைஃப் ஸ்கில்ஸோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து ட்ரைனிங் செஷன் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்போது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயம் த சீக்ரெட் டு பர்சனல் க்ரோத். இது ஆக்சுவலி ஒரு கோர்ஸ் உண்டு. அப்படின்னா 6 நாள் நடக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், ஒரு ட்ரைனிங். அப்போ இதில் முதல் கண்டென்ட் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக செஞ்சது. இது ஒரு ஹேபிட் எப்படி உருவாகுது, சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ நாங்கள் வந்து எங்களோட டே டு டே லைஃப்பில் எல்லாம் ஒழுங்காத்தான் போகுது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் இன்னைக்கு அனலைஸ் பண்ண போகல தான் தேவையில்லாத விஷயங்கள் நாங்கள் நிறைய செஞ்சுக்கிறோமே அப்படின்றத நாம் இன்னைக்கு பார்த்தோம். யாரெல்லாம் அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணினீங்க, எனக்கு இந்த விஷயம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு chat boxல போடுங்க பார்க்கலாம். குயிக்கா? ஓகே. அப்போ எங்களுக்கே தெரியாம நாங்க சில விஷயங்களை நாம செஞ்சுக்கிறோம். இது எனக்கு உண்மையிலே யூஸ் ஆகுமா இல்லையான்றது கூட தெரியாம தொடர்ச்சியா செஞ்சு கொண்டே வரோம்.
அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நாம கண்டு அதை உடைச்சி அதுக்கு பதிலா நாங்க ஒரு நல்ல ஹெபிட்ஸை அந்த இடத்துல கொண்டு வந்து போடும்போது இன்னும் நாங்க முன்னேறிடும். இப்ப நான் அடிப்படையில சொன்ன விஷயம் அதுதான். நாங்க எவ்வளவுதான் மத்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி மேலில்ல எங்கட லைஃப்ல டே டு டே லைஃப்ல எனக்கு தேவையில்லாத ஒரு ஹெபிட் ஒன்று எனக்கு டீக்குது அப்படின்னா அதை இல்லாமாக்கி வேறொரு நல்ல எனக்கு தேவையான என் கோலை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு ஹெபிட்டை நான் போடாம எங்களே சக்சஸை நோக்கி போகல இல்லையா? எவ்வளவுதான் நாங்க முயற்சி பண்ணாலும் அந்த தேவையில்லாத ஒரு ஹெபிட் தேவையில்லாத அந்த விஷயங்களால நாங்க ஒரு கட்டத்துல தான் நிற்போம். அதை தாண்டி போறோம்ல. உண்மைதானே? எத்தனை பேர் இதுக்கு அக்ரி இந்த விஷயத்துக்கு? எஸ். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு விளங்கிக்கும் பர்சனல் க்ரோத்துக்கு முக்கியமான விஷயமே நாங்கள் எவ்வளோ தான் படிக்கிற எவ்வளோ தான் சில ஸ்கில்ஸை வளர்த்து கொள்கிறோம், நிறைய கோர்சஸ் செய்கிறோம், இப்படி எது செஞ்சு மேல எங்களுக்கு உண்மையிலே எங்களுக்கு தேவையான ஒரு ஹெபிட்ஸை நாங்கள் வளர்த்து கொள்ளணும். எங்களுக்கு என்ன தேவையோ அதை வளர்த்து கொள்ளணும். தேவையில்லாத ஹெபிட்ஸை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணணும். இது முக்கியமான ஒரு பாயிண்டாக தான் நீக்குது. இன்னைக்கு பாருங்க, நாங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். தேவையில்லாம சில 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 நேரங்கள்ல நாங்க யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு டைம் போறதே விளங்காது. அதுல எக்கச்சக்கமா டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது தொடர்ச்சியா போக சொல்ல நாங்க பார்த்தோம் இல்லையா ஒரு லூப். அதாவது நாங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து போறது தான் அந்த லூப். அது தொடர்ச்சியா நடக்குது. ஒவ்வொரு நாளும் நடந்து நடந்து போகக்குள்ள எவ்வளோ டைம் வேஸ்ட் வந்து பாருங்க. அப்ப அந்த இடத்துல அந்த மொபைல் ஃபோன் அது ஹெபிட்டா மாறுது. அப்ப அதை உடைச்சி அதுக்கு பதிலா நாங்க ஒரு நல்ல ஹெபிட்டை போடணும். இப்படி போடுறது. இதே மாதிரி வேற வேற விஷயங்கள்ல இப்ப நாங்க வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னு போகல எங்களுக்கு தேவையில்லை சம்பந்தமே இல்லாம சில நேரங்கள்ல ஒண்ணுமே இல்லாம சும்மா இருப்போம். அப்ப அந்த நேரத்துல எங்களுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல ஹெபிட்டை நாங்க வளர்த்து கொண்டுட்டோம் அப்படின்னா வெட்டியா சும்மிக்கிற நேரத்துல எங்களுக்கு வந்து யூஸ் ஆகுற ஒரு விஷயமா அந்த டைம் வந்து போகுது இல்லையா? அப்ப இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இது இந்த பர்சனல் க்ரோத்துக்கு. அப்ப நான் ஸ்டார்டிங்ல சொன்ன இது ஒரு ட்ரைனிங் கோர்ஸா இருக்கக்கூடிய விஷயம். அப்ப அதுல 6 நாள் நடக்கக்கூடியதா தான் நீக்குது இது. அப்ப இதுல முதல் நாள் இந்த விஷயங்கள் நாங்க அதுல இன்க்ளூட் ஆகக்கூடிய அந்த முதல் நாள் விஷயத்த இங்க ஃப்ரீயா உங்களுக்கு தந்திக்கிறோம். பர்சனல் க்ரோத்துக்காக வேண்டி என்ன விஷயம் எங்களுக்கு தேவை அப்படின்றத பார்த்தோம். சின்ன சின்ன விஷயங்களோட அந்த இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பார்த்தோம். என்னோட டே டு டே லைஃப்ல வந்து எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்களை நாங்கள் செய்கிறோம், எங்களோட கோல் நோக்கி போகக்குள்ள எவ்வளோ சில நெகட்டிவான விஷயங்கள் எத்தனை செஞ்சிட்டு இருக்கிறோம், அது எவ்வளோ தூரம் பாரதூரம் ஆயிக்குது அப்படின்னு அந்த விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஹெபிட் இப்போ எங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஹெபிட் ஒன்று ஈக்குது அப்படின்னு போகல அந்த ஹெபிட் எப்படி உருவாகுது. முதலாவது ஒரு பிரச்சனை ஈக்குது அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணிட்டு தான் போகணும் எங்களோட மற்ற வேலைக்கு. அதே மாதிரி தான் இது எங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஹெபிட் இருக்கு அப்படின்னா அதை இல்லாமக்கிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அதே மாதிரி தான் கான்செப்ட் இது. அப்போ அந்த கியூ கிரேவிங் ரெஸ்பான்ஸ் ரிவார்ட் ஒரு ஹெபிட் இப்படி தான் உருவாகுது. இந்த சிஸ்டத்துல தான் இருக்கு அப்படின்ற அந்த பாயிண்ட்டை பார்த்தோம். அப்ப அதை உடைக்கணும். ஒரு புதிய பழக்கத்தை நாங்க உருவாக்கணும். எங்களுக்கு தேவையான ஒரு நல்ல பழக்கத்தை நாங்க எடுத்துக்கொள்ளணும், உருவாக்கணும் அப்படின்னா அந்த லூப்பை நாங்க உருவாக்கணும் அப்படின்னு அந்த விஷயத்த பார்த்தோம். இதே நாங்க எங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயத்த நாங்க இல்லாமக்கணும் அப்படின்னா அதில் உள்ள விஷயங்களை உடைக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அப்ப இன்றைக்கு பார்த்தது ஒரு மெயினான ஒரு விஷயம் தான். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் மட்டும்தான் பார்த்தோம். அப்ப இதுல அந்த லூப்பை உடைக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணும். இப்ப சில ஸ்டார்டிங்ல மேம் சொன்னாங்க, சில பேர் வந்து 21 நாள் செய்வாங்க, 60 நாள் செய்வாங்க, 30 எப்படி செஞ்சாலும் இடையில வந்து அந்த கண்டினியூட்டி இல்லாம போகுது. திரும்ப அந்த பழைய விஷயங்களே திரும்ப ஹெபிட்டா வருது. அப்ப அந்த வரக்கூடிய அந்த ஹெபிட்ட எப்படியாச்சும் கொஞ்சம் சரி குறைச்சி நல்ல ஹெபிட்டா தொடர்ச்சியா போகக்கூடிய மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கான விஷயங்கள் தான் அடுத்தடுத்த கண்டென்ட்ல வரக்கூடியது. அப்ப அது சம்பந்தமான விஷயங்களை வந்து குரூப்ல அப்லோட் பண்ணப்படுற கிளாஸஸ் வந்து எப்ப நடக்கும், என்ன மாதிரியான டைம்ல நடக்கும், இந்த விஷயங்கள் வந்து குரூப்ல அப்லோட் பண்ணப்படுற உங்களுக்கு வந்து பார்க்கலாம். சரியா? குரூப்ல ஆக்டிவ் ஆயிருங்க. உங்களுக்கு வந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய செஷனை இன்றைக்கு கொண்டு வருவேன். ரெக்கார்டிங்ஸ் வந்து நம்ம குரூப்ல அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணவங்களுக்கு அப்படி இல்லைன்னா இடையில கொஞ்சம் இருந்துட்டு அப்படி
ஏதாவது தேவைகளுக்கு மிஸ் ஆயினவங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்து பார்க்குறதுக்கு இயலும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் இதை பப்ளிக்காக ஷேர் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் இருக்குது. ஸோ மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஜதாக்முல்லா ஹைர். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம்.